அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இப்பொழுது நாம் சிறப்புரையை கேட்க இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக நமக்கு மத்தியிலே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய மௌலானா மௌலவி ஃபைசுர் ரஹ்மான் முபஷரி அல் ஹஸ்ரத் அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உத்தமபாளையத்தில் இருக்கக்கூடிய களிமேட்டுப்பட்டி மஸ்ஜிதே மதாரியா என்கின்ற அந்த பள்ளிவாசலில் தலைமை இமாமாக இருக்கக்கூடிய ஹஸ்ரத் அவர்கள் ஒரு மாபெரும் புரட்சியை அந்த பள்ளிவாசலில் செஞ்சுருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் மதரசாவின் சார்பில் ஒரு 6-7 மாணவர்கள் 2 முறை அவருடைய பள்ளிவாசல்களில் சிறப்புரை ஆற்றுவதற்காக மார்க்க அரங்கத்தை நடத்துவதற்காக நாங்கள் எல்லாம் சென்றிருந்த போது அவர்களுடைய புரட்சியை அவர்கள் அந்த பள்ளிவாசலில் செய்திருக்கக்கூடிய மாற்றங்களை நாங்கள் கண்டோம். பெரும்பான்மையான பள்ளிவாசல்களில் இமாம்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு வீட்டில் ஓத கூப்பிட்டாங்க, சரி ஓதிட்டு வந்துடுவோம், 5 வேளை தொழுகிறோமா, தொழு வைக்கிறோமா, யாசின் வாக்கிய ஓதுறோமா, இதோடு தன்னுடைய பணிகளை நிறைவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இமாம்களுக்கு மத்தியில் மக்களுக்குண்டான பிரச்சனைகளை என்ன என்பதை அலேசி ஆராய்ந்து மக்களோட நம்ம இறங்கி பேசினோம்னா நம்முடைய மரியாதை குறைஞ்சிரும் அப்படிலாம் பார்க்கறது கிடையாது. மக்களோட மக்களாக சேர்ந்து மக்களோடு மக்களாக அவர்கள் சேர்ந்து மக்களிடத்தில் என்ன குறைகள் இருக்கின்றன, மக்களிடத்தில் என்ன விதமான குறைகள் எல்லாம் இருக்கின்றன என்று அறிந்து அதை எவ்வாறெல்லாம் சீர்திருத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஹஸ்ரத் அவர்கள். குறிப்பாக சொல்ல போனால் வாராந்தோறும் நடக்கக்கூடிய பெண்கள் பயான் அவர்களுடைய பள்ளிவாசல்களில் நடக்கின்றது. அதே சமயத்தில் பக்த புரட்சியாக இருக்கட்டும், இது போன்ற ஏராளமான மாற்றங்கள் அவருடைய பள்ளிவாசல்களில் மஸ்ஜிதுல் மதாரியாவில் அவர்கள் செய்து வந்து கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அப்பேற்பட்ட ஒரு மாற்றத்துக்குரிய இமாம் அவர்கள் ஹஸ்ரத் மௌலானா மௌலவி ஃபைசுர் ரஹ்மான் முபஷரி அல் ஹஸ்ரத் அவர்கள் நமக்கு மத்தியிலே அற்புதங்கள் நிறைந்த ஆஷுரா என்கின்ற தலைப்பிற்கு நமக்கு மத்தியிலே பேச இருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قال ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹுடைய சாந்தியும் வற்றாத கருணையும் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழி வந்தோர் வருவோர் நம்மவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய இல்மை நுபுவத்துடைய கல்வியை படிப்பதற்கான பாக்கியம் பெற்ற அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சபையை நம்முடைய இம்மைக்கும் வறுமைக்கும் பயனுள்ள பிரயோஜனமான சபையாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த சபையின் மூலமாக நம்முடைய வாழ்வில் அல்லாஹும் ரசூலும் விரும்பக்கூடிய மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. ஒன்றா ஜும்ராலேருந்து எல்லா ஜும்ரா மாணவர்கள் இருக்கிறீங்களா? மொத்த மசாலா எல்லா ஜும்ரா மாணவர்களும் இருக்கிறீங்களா? முக்கியமான ஜும்ரா மாணவர்கள்லாம் படிக்க போயிட்டாங்களா? எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ். புது மாணவர்கள்லாம் வந்திருக்கிறீங்க. இந்த மாதிரி பயான் நிகழ்ச்சி உஸ்தாது ஏற்பாடு செய்கிறாங்க. இதுக்கான நோக்கங்கள் பல இருக்குது. முக்கியமாக நம்மிடத்தில் அமல்களுடைய ஆர்வம் அதிகமாகணும். புது மாணவர்கள் உஸ்தாதுமார்கள் புதுசாக பயான் செய்யக்கூடிய ஹஸ்ரத்துமார்கள் எப்படி பயான் செய்கிறாங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. என்னுடைய நிலையில் நான் பெரிதாக மதிக்கக்கூடியது எதிரில் இருக்கக்கூடியவங்களுக்கு புரிகிற மாதிரி விளங்குற மாதிரி
நம்ம என்ன தலைப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்குதோ அந்த தலைப்பின் அசல் விஷயங்கள் மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி பேசுகிறது தான், அதுக்கு தான் 80 மார்க். ஏற்ற இறக்கங்களோட கவர்ச்சியாக அழகாக ரசிக்கும்படி பேசுவதற்கு வேணால் ஒரு 20 மார்க் கொடுக்கலாம். அசலில் கருத்துக்கு தான் அதிக மதிப்பெண். தஜ்வீதில் கூட கிராத்தில் கூட அழகாக ஓதுவது தான் முக்கியம்னு பலரும் நினைக்கக்கூடிய சாதாரண மக்கள் நினைப்பாங்க. ஆனால் காரிகளுடைய அந்த காரிகளுடைய பின்பற்றுதல் பாஷை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், எல்லாராலையும் முடியக்கூடிய அவசியமான கட்டாயமான விஷயம் தஜ்வீத், மஹ்ரஜ், அப்புறம் தஜ்வீத். இது ரொம்ப முக்கியம். மஹ்ரஜ் மாறினா அர்த்தம் மாறிடும். பாடம் நடத்துகிற மாதிரி இருக்க. மஹ்ரஜ் மாறினா அர்த்தம் மாறிடும். தஜ்வீதுடைய தவறுகள் லஹ்னே ஹஃபி, ஒரு தவறுகளை ஏற்படுத்தும், சின்ன தவறு. மஹ்ரஜ் மாறினா லஹ்னே ஜலி, அர்த்தமே மாறி போயிடும். அந்த மாதிரியான தவறுகள் இல்லாமல் ஓதக்கூடிய மஹ்ரஜ் தஜ்வீதுக்கு தான் அதிகமான மதிப்பெண்கள். கிட்டத்தட்ட 50-60 மதிப்பெண்கள் எதுக்காக போடுவாங்க? நல்ல விளங்கிய காரிகள்கிட்ட நீங்கள் ஓதி காமிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாமல் அதுக்கு தான் மார்க் போடுவான். அல்லாட்டையும் அதிகமான மதிப்பெண் எதுக்கு? தஜ்வீத், மஹ்ரஜ் கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்த விஷயமாகத்தான் இவருடைய குரல் வளம், எவ்வளவு குரல் இனிமையாக அழகாக குரலை எவ்வளோ ட்ரெயின் பண்ணியிருக்கிறாரு. அடுத்ததாக தர்ஸ், உங்களுடைய அந்த அழகாக ஓதக்கூடிய ராகமாக ஓதக்கூடிய அமைப்பு. சரிங்களா? எல்லாருனாலும் எது முடியும்? தஜ்வீதை சரியான முறையில் கற்றுக்க முடியும். மஹ்ரஜை கரெக்டாக கொண்டு வர்றது எல்லாருனாலையும் முடியும். அழகாக ஓதுறது அது அல்லாஹ் கொடுக்குற கிஃப்ட்டு. குரல் வளம்ன்றது அல்லாஹ் கொடுக்குற கிஃப்ட்டு. நம்ம முயற்சி அதுதான் அல்லாஹ் கொடுக்குற கிஃப்ட்டு. கொஞ்சம் அழகாக ஓதுறதுக்கு முயற்சி, அந்த முயற்சிக்கு ஒரு 10-20 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. அப்போ பேச்சில் நம்ம எதை பேச போகிறோமோ, என்ன விஷயங்களை பேசுகிறதுக்காக நம்மளை தயார்படுத்தி இருக்கிறாங்களோ, அதில் கருத்துக்கு, நீங்கள் சொல்ல வர விஷயத்துக்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுங்க. இந்த போன்ற நிகழ்வுகளுடைய நோக்கம் அசல் அதுவாக இருக்கும். அதே போல் தம்பி, நம்ம மதரசாவில் 24 மணி நேரமும் ஓதிக்கிட்டே தான் இருக்கிறோம். அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்களை கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஹதீஸை படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆஷிராவுடைய சிறப்புகள்லாம் நமக்கு தெரியும். நோன்பெல்லாம் இன்றைக்கி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வச்சுருப்பீங்க. அப்புறம் எதுக்காக இது மாதிரி குறிப்பிட்ட நாட்களில் அமல்களுக்காக, அமல்களை ஆர்வமூட்டுவதற்காக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், டாக்டர்களுக்கு தெரியும் மது குடிக்கிறது தப்பு, அதனால் என்ன விளைவுகள், என்ன பிரச்சனைகள் ஏற்படும்னு தெரியும். புகைப்பிடிப்பது எவ்வளவு தப்பு, பீடி சிகரெட் குடிக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு, அதனால் உடலுக்கு எவ்வளவு தீங்கு ஏற்படும் தெரியும். டாக்டருக்கு தெரியாதா? எனக்கு தெரிஞ்ச புகைப்பிடிக்காத மருத்துவர்கள் ரொம்ப குறைவு. மருத்துவர்களில் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இல்லாத மருத்துவர்கள் ரொம்ப கம்மி, டாக்டர்கள் ரொம்ப கம்மி. அதே போல் மது குடிக்கக்கூடிய மருத்துவர்களும் டாக்டர்களும் நிறைய இருக்கத்தான் செய்கிறாங்க, இல்லைன்றலாம் இல்லை. அவர் டாக்டரு, அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால் எவ்வளோ பாதிப்பு ஏற்படும் தெரியும், உடல் எவ்வளவு அதனால் இம்சை சிரமத்தை அனுபவிக்கின்றது அவருக்கு தெரியும். ஆனாலும் மருத்துவர் என்ன செய்வார்? பழக்கம், அடிக்ட் ஆனாலும். இப்போ இவர்கிட்ட மது குடிக்கிறதுனால இவ்வளவு தீமையெல்லாம் இருக்குது, டாக்டர் உங்களுக்கு தெரியாதா? லங்ஸுக்கு பிரச்சனை இருக்குது, லிவருக்கு மெயினாக லிவர் ரொம்ப டேமேஜ் ஆகிரும், கிட்னி டேமேஜ் ஆகிரும், உடம்பெல்லாம் ரொம்ப கடுமையான நோய்வாய்ப்பட்டுருவீங்க, பிரச்சனைகள் ஆயிரும். இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? மேலும் அவருக்கு தெரியாத மெடிக்கல் டேர்ம்ஸில் இன்னும் நிறைய விஷயங்கள் அவருக்கு எடுத்து சொல்கிறதா? அவர் செய்கிறது பாவம்னு அவருக்கு உணர்த்தணும். அவர் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுறான்னு அவருக்கு உணர்த்தணும். நாம் என்னதான் தினமும் அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்களை படிச்சுட்டு இருந்தாலும், தெரிஞ்சிட்டு இருந்தாலும், எவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சிருந்தாலும், புது நபர்கள் மூலியமாக அல்லாஹ்வுடைய அச்சத்தை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வருவது, தக்வாவுடைய நிலைக்கு நம்மளை கொண்டு போகிறது. தக்வா அப்படின்னா அல்லாஹ்வுக்கு பயப்படுறதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. தக்வான்னு அப்படி தான் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். இறையச்சம், அல்லாஹ்வுக்கு பயப்படுறது. மாணவர்கள்லாம் கொஞ்சம் 1ஆம் ஜும்ரா 2ஆம் ஜும்ரா மாணவர் ரொம்ப ஆர்வமாக கவனிக்கிறாங்க. பரவாயில்ல, மாஷா அல்லாஹ். ஏன் தம்பி? அப்போ அல்லாஹ்வுடைய அச்சம், இறை அச்சம் அப்படின்ற நிலையில் தக்வாவுடைய நிலைக்கு மக்களை கொண்டு போகிறது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படணும். அமல்களால் என்ன பிரயோஜனங்கள் ஏற்படும், அமல்கள் மூலியமாக என்ன பிரயோஜனங்களை வரலாறுல முன் சென்றவங்க அடைஞ்சுக்கிட்டாங்க, இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் பொழுது நம்முடைய வாழ்வில் ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய, அடைய வேண்டிய தவறவிட்ட விஷயங்களை உணர வைக்கணும். ஒரு டாக்டருக்கு அவர் குடிக்கிறதுனால அவருடைய உடல் ரீதியாக என்ன பிரச்சனை ஏற்படும் அவர் தெரியும். சமூக ரீதியாக என்ன மதிப்புகளை அவர் இழந்திருப்பார், குடும்பத்தில் என்ன இழந்திருப்பார்,
அவர் ஃபேமிலியில் அவருடைய குழந்தைகளை குடிச்சிட்டு வந்தால் அவரை பார்த்தா பயப்படும். அவர் மனைவியரோடு தூரமாக போயிடுவாங்க. உறவுக்காரர்கள் அவர் மருத்துவர், மரியாதைக்குரிய, மதிப்புக்குரியவர்ன்ற நிலையிலேருந்து அவரை இறக்கிடுவாங்க. அவர் முன்னாடி வேணால் அவரை பார்த்து கொஞ்சம் மரியாதையாக பேசலாம், அவருக்கு பின்னாடி குடிகாரப்பையன், படித்து முடித்து MBBS படித்து 5 வருஷமாக படிச்சுட்டு குடிகாரப்பையன், குடிச்சிட்டு தெரியுறான், அப்படி தானே பேசுவாங்க. இதையெல்லாம் அவருக்கு தெரிகிற மாதிரி அவருக்கு உணர்த்தும் பொழுது சமூக ரீதியாக அவர் என்னத்தை இழக்கிறாருன்றது அவருக்கு புரியும். எதை இழந்துக்கிட்டு இருக்காருன்னு தெரியும் பொழுது வெறுமனே உடலுக்கு மட்டும் குடின்றது பாதிப்பு இல்லை, அதை தாண்டி நிறைய பாதிப்புகள் அதை ஏற்படுத்தி அவர் உணரும் பொழுது குடியிலேருந்து மீள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் என்னதான் குர்ஆன் ஹதீஸை பாடங்களாக படிப்புகளாக நம்ம படித்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுக்கிட்டே இருந்தாலும் அனுபவ ரீதியாக அமல்களின் தேட்டத்தை ஆளுங்களுக்கு உருவாக்குவதற்குத்தான் இது போன்ற நிகழ்வுகளில் அதற்கான நோக்கங்களில் ஒன்று. இந்த நிகழ்வுகளில் முக்கிய நோக்கங்களில் ஒன்று, அனுபவ ரீதியாக இது போன்ற நிகழ்வுகளில் என்ன பிரயோஜனங்கள் ஏற்படும். சரி, ரொம்ப இன்ட்ரோடக்ஷனே ரொம்ப நீளமாக போயிட்டுருக்கு. ஆஷுரா விஷயத்துக்கு வாங்க. ஆஷுராவுடைய நாள், அற்புதங்கள் நிறைந்த ஆஷுரா, அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு. தம்பிகளா, இந்த சில நிகழ்வுகள் யதார்த்தமானவை, சில நிகழ்வுகள் அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டவை. நம்ம வல் அஸ்ர், அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியமிடுறான். இந்த பூமி அல்லாஹ் படைத்த நாட்களிலிருந்து மாதங்கள் 12, அல்லாஹ் படைத்த நாள்லேருந்து மாதங்கள் 12. பைஹக்கியில் ஒரே ஒரு ஹதீஸ், அந்த ஒரு ஹதீஸில் தொடர்ந்து வரலாறு நெடுகிலும் ஹஸரத் சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு, பாவம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, ஆதம் நபியில் இருந்து கதையாக ஒரு விஷயம் நீங்கள் இருக்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் ஆதம் நபியில் இருந்து தொடர்ந்து நிறைய நபிமாருடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை அல்லாஹ் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் நிகழ்த்தி இருக்கிறான். என்னைக்கு நடந்துச்சு? ஆஷுரானா என்னன்னா 10வது நாள். எந்த 10வது நாள்? முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள். பொதுவாக இதுக்கு முன்னாடி இந்த மாதத்துடைய முதல் 10க்கும் மார்க்கத்தில் மிகப்பெரிய சிறப்பும் அந்தஸ்தும் இருக்குது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ்ஜுடைய முதல் 9 நாட்களும் நோன்பு வைப்பாங்க. ஆயிஷா அம்மா அறிவிக்கிறாங்க, சஃபியா அம்மாவும் அறிவிக்கிறாங்க. அப்போ முதல் 9 நாட்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பாங்க. அந்த முதல் 10க்கும் வரலாற்றில் மிகப்பெரிய சிறப்பும் அந்தஸ்தும் இருக்குது. ஹதீஸில் எப்படி வரும்? அந்த 10 நாட்களுடைய அமலை வேறு எந்த அமலும் ரீப்ளேஸ் செய்ய முடியாது. வேறு நாட்களில் செய்யக்கூடிய எந்த அமலை விடவும் அந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களுடைய அமல் மேலானது, சிறந்தது. அதே போல் இந்த நாள் ஆஷுராவுடைய நாள் ஏன் ஏற்படுத்தப்பட்டுச்சு, எப்படி வந்துச்சு, நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு மக்காவிலேருந்து மதீனாவுக்கு வந்தாங்க. ஹிஜ்ரத்துடைய வரலாறு மிகப்பெரிய வரலாறு. ஹிஜ்ரத்தை பேசணும்னா அது தொடர் பயானாக நீண்ட நாட்கள் பேச வேண்டிய தேவை ஏற்படும். ஹிஜ்ரத்துடைய சம்பவம் நமக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு இலகுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக மக்காவிலேருந்து மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க. ஹிஜ்ரத்னா என்னப்பா? பயணம். இந்த ஹிஜ்ரத் மார்க்கம் சொல்லக்கூடிய ஹிஜ்ரத்தாக நம்முடைய ஹிஜ்ரத் இருக்கணும்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு சிரமம் பிரச்சனை இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிம்மதியாக சந்தோஷமாக பின்பற்றுவதற்கு தோதான ஒரு இடத்தை நோக்கி பயணிக்கிறது, அதுதான் ஹிஜ்ரத். சரிங்களா? ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க. அப்போ மக்காவுக்கு மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனாவில் யூதர்கள் இருந்தாங்க. யூதர்கள் நோன்பு வைக்கிறதா பார்த்தாங்க. இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் என்ன செஞ்சாங்க? யூதர்கள் நோன்பு வச்சாங்க. யூதர்கள் நோன்பு வச்சதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, கேட்டாங்க, என்ன நீங்கள் நோன்பு வச்சுருக்கிறீங்க? எங்களுடைய மூதாதையர் மோசஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவங்களுடைய தோழர்கள், அவங்க குரூப், அவங்களை பின்பற்றின மக்களுக்கும் கிட்டத்தட்ட 12,000 மக்கள் அவங்களை பின்பற்றினவங்க, அவங்களுடைய கவுமுகள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்துக்கு அல்லாஹ் இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளில் தான் ஃபிரௌன் மற்றும் அவனை சார்ந்தவனுடைய கூட்டத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை கொடுத்தான். நைல் நதியில் ஃபிரௌனுடைய கூட்டத்தை அல்லாஹ் மூழ்கடிச்சிட்டு எங்களுடைய கவும், எங்களுடைய முன்னோர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள காப்பாற்றுறாங்க. முன்னோர்களை நினச்சி பார்க்குறாங்க. யூதர்கள் என்ன செய்கிறாங்க? முன்னோர்களை நினச்சி பார்த்து சொல்கிறாங்க, இப்படி மூசா கூட்டத்தை காப்பாற்றினாங்க. அதனால் அதன் நினைவாக நாங்கள் என்ன செய்கிறோம்? நோன்பு வைக்கிறோம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நோன்பு வைக்கிறோம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் உங்களை விட எனக்குத்தான் அதிக உரிமை இருக்குது, நாங்கள் தான் அதிக உரிமையுடையவர்கள், எனவே நாங்களும் நோன்பு வைப்போம். சலாசனம் சொன்னாங்க, நாங்களும் சலாசனம் நோன்பு வச்சாங்க, தோழர்களையும் நோன்பு வைக்க சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அடுத்து இனி வரக்கூடிய வருஷங்களில் நான் இருந்தால் 9, 10 2 நாளுமே நோன்பு வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இது பைஹக்கியில், புகாரியில், முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். பைஹக்கியில் ஒரு மிக நீண்டமான ஆஷராவுடைய சிறப்பு சம்பந்தமாக ஒரு பெரிய ஹதீஸ். சரி, இங்கே ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துகிறேன். யூதர்கள் பனு இஸ்ரவேலர்கள், சிலவங்க தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்க, தெரியாதவங்க கடைசியாக பதில் சொல்கிறேன். யூதர்கள் பனு இஸ்ரவேல் சந்ததியை சார்ந்தவங்க, கிட்டத்தட்ட மூசாவுடைய சந்ததியை சார்ந்தவங்க அவங்க. அது ஒரு பெரிய தெரியும்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 மக்கள், ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழியில் வந்தவங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய இன்னொரு பேர் தான் இஸ்ராயில். அவங்க வழியில் வந்தவங்கள பனு இஸ்ரவேல் 70,000 நபிமார்கள் வந்தாங்க. அந்த வழித்தோன்றல்கள் தான் யூதர்கள். இப்போ ஜிஸ்மி இரத்த சொந்தம் யாருக்கு இருக்குது? யூதர்களுக்கு தான் இருக்குது. அதிக நெருக்கமான சொந்தம் வழித்தோன்றல்கள் யாரு தான்? யூதர்கள் தான், ஜூஸ் தான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்கள் முன்னோர்களுக்கு அல்லாஹ் விடுதலையை கொடுத்தான், அதனால் அதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் நோன்பு வைக்கிறோம். அப்போ சலதாசனம் சொல்கிறாங்க, உங்களோட அஹக்கு நாங்கள் தான் அதிக உரிமை உள்ளவங்கன்னு சொன்னாங்க. சலதாசத்துக்கு யூதர்களோட நேரடியாக ஜிஸ்மி சொந்தம் இல்லை. இப்ராஹிம் சத்துக்கு அப்புறம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்புறம் எந்த நபிமார்களும் வரலை, கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. இவங்க அரபுகள், அரபு கோத்திரத்தை சார்ந்தவங்க. யூதர்கள் அரபுகள் கிடையாது, அவங்களுடைய கோத்திரமே வேறு, அவங்களுடைய தொடர்பே வேறு. ஆனால் சலாசலம் என்ன சொன்னாங்க? உங்களை விட எனக்கு தான் அதிக உரிமை இருக்குன்னு சொன்னாங்க. புரியுதா? ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கா? சிம்பிளாக தம்பி, அண்ணன் தம்பி வகையிறால அண்ணன் தம்பி பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க? அண்ணன் பிள்ளைகளை பார்த்து உங்களை விட உங்கள் பெரியத்தா மேலே எங்களுக்கு தான் அதிக உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? ஜிஸ்மி சொந்தம் அவங்க தான், தொடர்பு வழித்தோன்றர்கள் அவங்க தான், காப்பாற்றப்பட்டது அவங்களுடைய முன்னோர்கள் தான். இஸ்மாயில் சென்ற முன்னோர்களுக்கும் அவங்க தொடர்புகளுக்கும் யூதர்களோட தொடர்பே இல்லை. இஸ்மாயில் சந்ததிகளுக்கும் யூதர்களுக்கும் தொடர்பே இல்லை. அவங்க கிட்டத்தட்ட வரலாறு 5000 வருஷமாக, கிட்டத்தட்ட 4500 வருஷமாக அவங்கள விட்டு தொடர்பு இல்லாமல் தான் வாழ்ந்தாங்க. அவங்களுடைய ஹிஸ்ட்ரி தனியாக தான் போகுது. ஏன் அப்படி சொன்னாங்க? ஒரு கேள்வி யோசிச்சுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். மேபி இதுவாக இருக்கலாம், நம்ம யோசிக்கிறது தான். சரிங்களா? சரி, ஹை. அப்போ என்ன நோக்கத்துக்காக ஆஷுரா ஏற்படுத்தப்பட்டுச்சு? ஃபிரௌனுடைய அந்த வரலாறுலாம் தெரியும். ஃபிரௌன் ரொம்ப கொடுமைக்காரன், அநீதி இழைச்சான், மக்களை ரொம்ப அநியாயம் பண்ணான். ஃபிரௌன் மாதிரி ஆட்சியாளன் இன்றைக்கி இல்லை. நம்ம சொல்கிறோம் மோடி கெட்டவன், அவன் கெட்டவன். இன்றைக்கி இருக்கிற ஆட்சியாளர்களை பார்த்து ரொம்ப மோசமான ஆட்சியாளர் இருக்கிறாங்க. இன்றைக்கி பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கூட சொல்கிறோம், நெத்தன்யாஹூ மோசமானவன், ஜார்ஜ் புஷ் மோசமானவன், டொனால்ட் ட்ரம்ப் மோசமானவன் சொல்கிறோம். ஃபிரௌனை விடவெல்லாம் இவங்க மோசமானவங்க இல்லை. ஒரே ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக உனக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். இன்றைக்கும் சிஏஏ என்ஆர்சின்னு ஒரு சின்ன சட்டத்தை மறைமுகமாக லேசாக கொண்டு வந்ததுக்கே இந்திய அரசாங்கமே நடுங்கி போச்சு. நிறைய விஷயங்களை நம்ம அவங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டோம், பயந்து போய் பின்னாடி போயிட்டாங்க. சிஏஏ என்ஆர்சின்னு சட்ட ரீதியாக முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு சின்ன விஷயம். இன்றைக்கி நம்ம பெரும் மோசமான ஆட்சியாளர்னு சொல்லக்கூடியவங்க ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க, முஸ்லீம் ஆம்பளை பிள்ளைகள் எல்லாத்தையும் நாங்கள் கொலை செஞ்சுருவோம், முஸ்லீம் ஆண்கள் எல்லாத்தையும் கொலை செஞ்சிருவோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு விட்டால் அவனால் நாட்டில் இருக்க முடியுமா? இராணுவம், பலம், பவர் எல்லாமே அவன்கிட்ட தான் இருக்குது. அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்ல முடியுமா? அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னால் 3 நாள் அவனுக்கு 3ஆம் நாள் பார்த்தியா ஓதிடும். முடியாதுல்ல. அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதுக்கு அவனுக்கு தைரியம் இல்லைல்ல. ஃபிரௌன் ஸ்டேட்மெண்ட் சொன்னான், தம்பி, பனு இஸ்ரவேலர்களில் பிறக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்வேன், கொலை செய்யுங்கள் கட்டளையிடப்பட்டது. 70,000 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள். பனு இஸ்ரவேலில் பிறந்ததுக்காகவே 70,000 குழந்தை கொலை செஞ்சாங்க. கொலை செஞ்சுட்டு ராஜாவாக இருந்தான். யாருனாலும் ஒரு புரட்சியும் செய்ய முடியல, ஒன்றுமே செய்ய முடியல. மோசமானவங்களோட ஃபிரௌனை ஒப்பிட முடியாது. சும்மா தமாசுக்கான சொல்லிக்கிறலாம், மோசமான விஷயம் ஃபிரௌன் மாதிரி இருக்கார், நம்ரூத் மாதிரி இருக்காருன்னு சொல்லிக்கலாம். ஆனால் சும்மா இல்லை, ஃபிரௌனா நம்ரூதாக இருக்கிறதா சாதாரணமான விஷயம் இல்லை. அவ்வளவு கொடுங்கோன்மையான ஆட்சி, யாருனாலையும் ஜெயிக்க முடியாத, செய்ய முடியாத கிறுக்குத்தனமான பைத்தியக்காரத்தனமான ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு அதை செஞ்சு காமிச்சிட்டு ராஜாவாக நிலச்சிருக்கான். ஆனால் ரப்புக்குமுல் ஆலா, நான் ரப்புலாம் இல்லை, ரப்புக்குமுல் ஆலா, ரப்புக்கெல்லாம் பெரிய ரப்பு நான் தான். உங்கள் அல்லா வேணா இறைவனாக இருக்கலாம், மூசா நான் வேணா உங்கள் அல்லா வேணா இறைவனாக தெய்வமாக அங்கீகரிச்சுக்கிறேன்.
பட் அவர் எனக்கு கீழே தான், நவுது பில்லா. அப்படி சொல்ல முடியுமா? அல்லாஹ் இறைவன் தான், பட் அந்த அல்லாவுக்கும் மேலே நான். அஸ்தக்ஃபிருல்லாஹ். எவ்வளோ மோசமாக இந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் சொல்லிவிட்டு அப்படி தான் இருந்தான். நாட்டில் பல தெய்வங்கள் இருந்துச்சு, எல்லா தெய்வமும் எனக்கு கீழே தான், நான் தான் பெரிய தெய்வம். அப்படி சொல்லி நீண்ட காலம் வாழ்ந்தேன் தம்பி. சில ஒப்பீடுகள் இப்போ யோசிச்சுக்கோங்க. ஃபிரௌன் இவ்வளோ திமிருத்தனமாக இருந்த திமிரான ஒரு வாழ்க்கை, மிக மோசமான கொடுங்கோன்மையான ஆட்சி முறை. இந்த கொடுங்கோன்மையிலிருந்து அல்லாஹ் யாரை காப்பாற்றினா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய கூட்டத்தார்களையும் அல்லாஹ் காப்பாற்ற. இந்த மோசமான ஃபிரௌன்ட்ட அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுங்களா? நீங்கள் 2 பேரும் போய், யார்? மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய தோழர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் போய் பேசுங்க. பேசும்போது அவன்கிட்ட கொஞ்சம் பொலைட்டாக பேசுங்க, கொஞ்சம் நளினமாக பேசுங்க. ஒருவேளை நீங்கள் நளினமாக பேசுகிறதுனால அவன் உள்ளம் மாறக்கூடாது, கொஞ்சம் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவன்கிட்டையும் எல்லாம் தாவா செய்ய சொல்கிறான், அதையும் ரொம்ப பொலைட்டாக ரொம்ப நளினமாக செய்ய சொல்கிறான். இப்போ நம்முடைய எதிரிகளாக நாம் நினைக்கக்கூடியவங்களை எக்கேட கெட்டு போட்டுன்னு விட்டுறக்கூடாது, அவங்கள்ட்டையும் தாவா செய்யணும். அதையும் ரொம்பவே நளினமாக பொலைட்டாக அவங்க ஏற்றுக்கிற விதத்தில் தாவா செய்யணும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? தாவா ரொம்ப முக்கியமான பணி. மூசாவுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான படிப்பினை தாவா. அவ்வளவு கொடுங்கோன்மையான ஆட்சியாளன் ஃபிரௌன், அவன்கிட்ட போய் அவனுடைய மாளிகையில் அரண்மனையில் நின்று பேசுனாங்க, அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுத்தாங்க, அதையும் நளினமாக. இப்படிப்பட்ட கொடுங்கோன்மை ஆட்சியாளருக்கு எதிராக உடனே அல்லாஹ் கட்டளை இறக்கி அவனை அழிச்சிருக்கலாம்ல, அவனோட கூட்டத்தாரை அழிச்சிருக்கலாம்ல. இந்த ஃபிரௌனுக்கும் அல்லாஹ் பெரிய டைம் கொடுத்தான். கிட்டத்தட்ட ஃபிரௌனுடைய ஆயுள் 400 வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில இதில் 800 வருஷம் 700 வருஷம் அப்படி இருக்குது. 400 வருஷம் ரொம்ப கம்மியானது வச்சுக்கோ. 400 வருஷம் ஃபிரௌனுக்கு நேரம் வழங்கப்பட்டது. 400 ஆண்டுகள் ஃபிரௌனுக்கு காலம் வழங்கப்பட்டது. அவனுடைய கொடுமைகளுக்கு மத்தியில் எப்பயாவது திருந்திட மாட்டானான்னு நம்ம நினைக்கிறோம். கொடுங்கோன்மை ஆட்சி நல்லா அடிக்க மாட்டேங்கிறானே, பேர் சொல்ல வேணாம், டேஷ் யாரை வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். இவனுக்கெல்லாம் ஒரு அழிவு வர மாட்டேங்குது, யாரை வேணால் சொல்லலாம். அல்லாஹ் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வச்சுருக்கிறான். ஃபிரௌனுக்கே டைம் கொடுத்தான், நம்ரூதுக்கே நேரம் கொடுத்தான். அவங்களோட ஒப்பிடும்போது இவங்களாம் ஒரு ஆளே கிடையாது. எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஒரு நேரம் கொடுத்துருப்பான். இந்த ஃபிரௌனுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் தம்பி, ஃபிரௌனுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் சிரமம் அப்படின்னு எதுவுமே வரலை. கஷ்டம் சிரமம் அப்படின்னு எதுவுமே வரல. என்ன வரல அப்படின்னு சொன்னால் சளி காய்ச்சல் கூட வரல சொல்கிறாங்க, தஃப்சீர்கள் இருக்குது. அவனுக்கு ஒரு சளி காய்ச்சலும் ஒரு சின்ன தலைவலி வயிறு வலி கூட வந்ததில்லை. அவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தான், அவ்வளவு ஆஃபியத்து, அவ்வளவு கொடுங்கொன்மை ஆச்சு, அவ்வளவு கஹாரியத்து வக்காரியத்து. அதுக்கு மேலே அல்லாஹ் அவனுக்கு உடம்புல ஒரு நோவையும் கொடுக்கல. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப சிஹத்தாக இருந்தான். சரிங்களா? இவன் யார்? அல்லாஹ்வுடைய எதிரி. சரி, இந்த பக்கம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சோதனை பிறந்ததுலேருந்து சோதனைக்கு மேலே சோதனை, நிறைய சோதனைகள். அந்த சோதனை எல்லாம் என்னைக்கு விடுவி கொடுத்தான்? இந்த ஆஷுராவுடைய நாளில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதை மையப்படுத்தி தான் ஆஷுராவுடைய நாளே வந்துச்சு. சில நோன்பு வச்சாங்க, நாமளும் நோன்பு வைக்கணும். ஆஷுரா நோன்புடைய சிறப்பு என்ன தம்பி தெரியுமா? சொல்லியிருப்பாங்களே, ஒரு ஆண்டுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, ஒரு ஆண்டுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது சொன்னாங்க. சின்ன சின்ன பாவங்கள் அல்லாஹ் மன்னிச்சிருவான். பெரிய அல்லாஹ் மனசு வச்சுட்டான்னு சொன்னால் பெரிய பாவங்களை கூட அல்லாஹ் மன்னிச்சான். நம்மள்ட்ட வந்து பெரிய பாவங்கள் நிகழ்ந்திருக்காது, அல்லாஹ் பாதுகாக்கணும். சரிங்களா? அப்போ மன்னிச்சிடும். இது மையப்படுத்தி தான் வந்துச்சு. அடுத்த விஷயம், நபீனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நிறைய அற்புதங்கள் தான் நமக்கு வழங்கப்பட்ட தலைப்பு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன அற்புதம் செஞ்சு அல்லாஹ் காப்பாற்றின ஆஷுரால? கடலவே தைத்தறியால் அடித்தாங்க, கடல் புலந்துருச்சு, அவங்க போனாங்க. இன்றைக்கும் இது நம்பிக்கை. இன்றைக்கி வந்து முஅ்ஜிஸாக்களை கராமத்துகளை மறுக்கக்கூடிய காலம் நிறைய வந்துருச்சு. ரொம்ப சர்வசாதாரணமாக அப்படி இல்லை. குர்ஆனில் அல்லாஹ் அடித்து இவனை கூப்பிட்டு தலையில் தட்டி சொல்கிற மாதிரி மூசா வரலாறு அல்லாஹ் கைத்தறியால் அடித்தாங்க, கடல் பிளந்துச்சு, மலை போல பிளந்துருச்சு. அதுக்கு மத்தியில் அவங்களுடைய கூட்டத்தாருடைய மக்கள் கடந்து போனாங்க. அல்லாஹ் குர்ஆனில் முஅ்ஜிஸாக்களை ஆயத்தாக அடிச்சு இறக்கிட்டான், இவங்க மறுக்கக்கூடாதுன்றதுக்காக. ஹதீஸ்னா கூட இல்லை, அதில் பலகீன அப்படின்னு மறுத்துட்டு போயிடுவாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? குர்ஆனுடைய வசனமாக அல்லாஹ் இறக்கி வச்சு. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய கூட்டத்தார்களுக்கும் ஃபிரௌனுடைய கொடுமையிலேருந்து, ஃபிரௌனுடைய கொடுமைனா சாதாரண மனுஷன் சொன்னேன்ல, சாதாரணமான எவ்வளோ கொடுமையானன்னு தெரியும். இன்றைக்கி சமகாலத்தில் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வக்காரியத்தான கொடுமைக்காரன். அவன்கிட்ட அல்லாஹ் காப்பாற்றுறான்.
நபினா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பூமியில் எல்லாம் தூக்கி போட்டுட்டான். அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செஞ்சாங்க. அவங்களெல்லாம் எப்போ தான் காப்பாற்றினா? பைஹத்தில் ஹதீஸ் வருது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. ஒரே ஹதீஸ் தொடர்ந்து நிறைய நபிமாவுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த அற்புதங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் பூமிக்கு வந்துட்டாங்க. அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சாங்க. முஹர்ரமுடைய 10வது நாள் அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவங்க தௌபாவை அங்கீகரித்தான், அவங்க தௌபாவை ஏற்றுக்கிட்டான். அல்லாஹ் அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தான். காலா ரப்பனா தலம்னா அன்ஃபுஸனா, இறைவா என்னுடைய ஆத்மாவுக்கு நானே பாவம் செஞ்சுக்கிட்டேன், நானே அநியாயம் செஞ்சுக்கிட்டேன். வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நீ என்னை மன்னிக்கவில்லை என்று சொன்னால், நீ எனக்கு இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால் நானோ நஷ்டவாளியாயிருவேன், நாசமாயிருவேன் அப்படின்னு சொல்லி யார் செஞ்சாங்க? யார் துவா செஞ்சாங்க? நபீனா ஆதம் பாபா ஆதம் ஆதம் நபி. உலகம் தோன்றிய காலம் முதற்கொண்டு ஆஷுராவுக்கு ஒரு வரலாறு இருக்குன்னு சொன்னோமா இல்லையா? உலகம் தோன்றியதே ஆஷுரா தினம்னு அப்படியே சில அறிவிப்புகள் இருக்கு. அப்போ உலகம் தோன்றிய காலம் முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விடுதலை, அவருடைய பாவ மன்னிப்பு என்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு? ஆஷுராவுடைய தினத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இதெல்லாம் சும்மா வரலாறு இல்லை, இதெல்லாம் எதையோட கனெக்ட் பண்ணிக்க வேணாம். ஹதீஸ் இருக்குது. தாபல்லாஹு அலைய ஆதம் ஆஷுரா, யௌமே ஆஷுரா, ஆஷுராவுடைய தினத்தில் அல்லாஹ் ஆதமுடைய பாவத்தை மன்னிச்சான். ஹதீஸ் இருக்குது, பைஹக்கையில் வருது, தபரானில் இருந்த ஹதீஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ், நூஹ் செஞ்ச வரலாறு தெரியும்ல, என்ன செஞ்சாங்க? கப்பல் செஞ்சு நீண்ட ஆண்டுகள் மக்களுக்கு தாவா செஞ்சாங்க. குறைவான மக்கள் தான் ஈமானை ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு கப்பலில் ஏறினாங்க. அவங்கள எல்லாம் கப்பல் மூலயமா உலகத்தையே வெள்ளப்பிரளயத்தில் மூழ்கடிச்சான். இதெல்லாம் முடிஞ்சு, ஓகே, காப்பாற்றிட்டான். கப்பலில் வந்துட்டாங்க. கப்பல்லையே ரவுண்ட்ஸ் போயிட்டே இருக்காங்க. மாதங்கள் வருஷங்கள் ஆயிடுச்சு. கப்பலில் சுற்றிகிட்டே இருக்கிறாங்க. ட்ராவல் பண்ணுறது நல்லா தான் இருக்கும், ட்ராவல்லையே இருக்கிறது நல்லா இருக்காதுல்ல. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ரெஸ்ட் எடுக்கணும், நிம்மதியான நிலைமைக்கு வரணும். பூமியில் சுற்றிகிட்டே இருக்கிறாங்க. பூமியெல்லாம் சுற்றிட்டாங்க. எல்லா பக்கமும் கடலாக இருக்குது. கண்ணுக்கிட்ட தூரம் வரைக்கும் நிழலே இல்லை. கண்ணுக்கிட்ட தூரம் வரைக்கும் நிலமே இல்லை. நிலம் இல்லாட்டி விவசாயம் செய்ய முடியாது, வாழ முடியாது, பூமி புத்துயிர் ஆகாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடுதலை மட்டும் இல்லை, அவங்க கூட்டத்தை காப்பாற்றினது மட்டும் இல்லை, மொத்த உலகத்தின் 2வது படைப்பும் எப்போ தான் நிகழ்ந்துச்சு? மொத்த உலகத்தின் முதல் படைப்பும் ஆஷுரா தினத்தில் நடந்துச்சு. 2வது படைப்பும் எப்போ தான் நிகழ்ந்துச்சு? ஆஷுராவுடைய நாளில் தான் நடந்துச்சு. முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளில் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் ஜூதி மலையிலே இடித்து நிப்பாட்டப்படுது, காப்பாற்றப்படுறாங்க. அப்போ இறங்குறாங்க, நிலம் உருவாகுது. முழு உலகத்துடைய 2வது ப்ரொடக்ஷன் எப்போ தான் நடந்துச்சு? ஆஷுரா தினத்தை தான் நடந்துச்சு. நம்மெல்லாம் அந்த நிகழ்வுலேருந்து தான் வந்திருக்கிறோம். இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதான். சரிங்களா? அப்போ ஆஷுரா தினத்தில் அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாமை காப்பாற்றுறோம். அடுத்ததாக நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இவங்க முக்கியமானவங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமோட முக்கியமானவங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட வாலிபராக இருக்கும் பொழுது அல்லாஹ் அவங்களுக்கு தெளிவு கொடுத்தான், ஞானத்தை கொடுத்தான். நுபுவத்துக்கு முன்பாகவே அல்லாஹ் அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்துருந்தான். எது ஹக்கு எது பாத்தில்னு சிந்திக்கக்கூடிய அறிவு அல்லாஹ் கொடுத்துருந்தான். ஒவ்வொரு நபிமாருடைய வாழ்க்கையிலுமே தம்பி சோதனை, சிரமம், கஷ்டம், அதிலிருந்து ஒரு விடுதலை அல்லாஹ் எங்கே கொடுக்குறான்? ஆஷுராவுடைய நாளில், ஆஷுராவுடைய தினத்தில் அற்புதங்களை நிகழ்த்தி அல்லாஹ் கொடுக்குறான். உலகமே வெள்ளப்பிரளயமாக மாறி அதில் ஒரே ஒரு கப்பல் மட்டும் தப்பிச்சு அது ஜூதி மலையில் மோதி நிற்கிறது சாதாரண விஷயமா? அற்புதம் தானே. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க? நம்ரூதுன்னு ஒரு மன்னன்ட்டு அவங்களுடைய கவுமில் இருந்தான். அவனுக்கு இஸ்லாத்தை சொன்னாங்க, தீனை சொன்னாங்க, அல்லாஹ் ஒருவன்ற விஷயத்தை, தௌஹீதை சொன்னாங்க. தௌஹீதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னான். நிறைய பெரிய வரலாறு. அவங்கள அழிக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சால்? ஒரு பெரிய நெருப்பு குண்டத்தை மூட்டினான். நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்ட நாள், அன்றைய நாள் அவங்க காப்பாற்றப்பட்ட நாள் முஹர்ரம் மாதம் ஆஷுராவுடைய தினம். ஹதீஸ் ஒரே ஹதீஸுடைய தொடர்ச்சி தான், பைஹக்கியில் வர அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சி தான். இப்ராஹிம் எப்போ காப்பாற்றப்பட்டாங்க? ஆஷுரா தினம். எதுலேருந்து காப்பாற்றப்பட்டாங்க? நெருப்பில் யார் தூக்கி போட்டா? நம்ரூதுன்னு ஒரு மன்னன் தூக்கி போட்டான். எப்படி காப்பாற்றினாங்க? அல்லாஹ் அப்படியே டக்குன்னு ஒரு ஃப்ளைட் அனுப்பி அப்படியே அவங்கள ஒரு போர்வையில் தூக்கிட்டு வந்துட்டானா? நெருப்பை குளிர்ச்சியாக மாற்று. இதுலேருந்து முக்கியமான படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் காப்பாற்றினா நஃபும் தாரும் அல்லாஹ்வுடைய புறத்தில் தான் இருக்கின்ற மிகப்பெரிய ஈமானிய படிப்பினை இருக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை. அப்போ உலூஹியத் யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது. உலூஹியத்துனா புரியுதா? தெய்வத்தன்மை, கடவுள் தன்மை.
இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், என்ன புரிய வைக்கிறான் அப்படின்னு சொன்னால், நெருப்புக்கு இயல்பாகவே சுடக்கூடிய எரிக்கக்கூடிய தன்மை இல்லை, அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல். நெருப்புடைய தன்மை என்ன? சுடக்கூடியது, எரிக்கக்கூடியது, கரிக்கக்கூடியது. நெருப்புக்கு அப்படி ஒரு தன்மை இல்லை. நெருப்புக்கு அப்படி தன்மை இல்லை, அல்லாஹ்வுக்கு தான் அந்த தன்மை இருக்குது. ஒரு மனுஷனுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை. தண்ணி என்ன செய்யும்? பொதுவாக தண்ணி எப்படி விளங்கி வச்சுருக்குறோம்? தண்ணி குளிர்ச்சியானது. தண்ணி வந்துச்சுன்னா விவசாயம் செழிக்கும். மழை பெஞ்சிச்சுன்னா நல்ல புற்பூண்டுகள்லாம் முளைக்கும், விவசாயம் செழிக்கும். நூஹ் சில வாழ்க்கையில் தண்ணி என்ன செஞ்சிச்சு? ஒட்டுமொத்த உலகத்தையே அழிச்சிருச்சு. தண்ணிக்கு நஃபுடைய தன்மை இல்லை, தண்ணிக்கு நஃபா இல்லை. நஃபா யார்கிட்ட இருக்குது? நஃபான என்ன? பிரயோஜனம். பிரயோஜனம் யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ்ட்ட இருக்குது. இது மிகப்பெரிய பாடம். லா இலாஹ இல்லல்லாஹ். நஃபா யார்கிட்ட இருக்குது? சரி, நெருப்புடைய தன்மை என்ன? தார், கெடுதி ஏற்படுது, தீங்கு செய்யக்கூடியது. நெருப்புடைய தன்மை என்ன? தீங்கு தான் செய்யும். இப்ராஹிமுக்கு நெருப்பு என்ன செஞ்சுருக்கணும்? தீங்கு செஞ்சுருக்கணும், எரிச்சிருக்கணும், அழிச்சிருக்கணும். தாரும் அல்லாஹ் கிட்ட தான் இருக்குது. இது இந்த ஆஷுராவுடைய தினம் நமக்கு உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான படம். நஃபும் தாரும் யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ்கிட்ட. இதுதான் முக்கியமான படிப்பினை. நீங்கள் விளங்கிக்கிறோம். வாழ்க்கையில் நன்மையும் தீமையும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே செய்ய முடியாது. நீங்கள் எது மிகப்பெரிய பிரயோஜனம்னு நம்புறீங்களோ, எது மிகப்பெரிய பிரயோஜனம் நம்புறீங்களோ, பிரயோஜனத்தை மட்டுமே தரும்னு நினைக்கக்கூடிய விஷயம் தண்ணீர், குளிர்ச்சியானது. அதை கொண்டு தான் அல்லாஹ் உலகத்தை அழிச்சு. கெடுதியை மட்டுமே ஏற்படுத்தும், அழிக்க மட்டுமே முடியும். அதனால தான் அழிவு ஏற்படும் நம்பக்கூடியது நெருப்பு. அழிச்சிரும், எரிச்சிரும், கரிச்சிரும். அந்த நெருப்புக்குள்ளே இப்ராஹிம் தூக்கி போட்டு நெருப்புக்கு அந்த தன்மை இல்லைன்றதை அல்லாஹ் உலகத்துக்கு புரிய வைக்கிறான். அல்லாஹ் நினச்சிருந்தா எப்படி வேணால் காப்பாற்று. நெருப்பை அணைச்சிருக்கலாம், நபியை உள்ளே போட விடாமல் மக்களை அழிச்சு காப்பாற்றிருக்கலாம். ஆனால் இது நமக்கான மிக முக்கியமான பாடம், ஆஷுரா தினம் உணர்த்தக்கூடிய பாடம். நஃபும் தாரும் அல்லாஹ் கிட்ட தான் இருக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ளத்தில் விளங்குதா? அவங்களுக்கு புரியுதா? நம்மளுடைய வாழ்க்கையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன உணர்த்துது? உலூஹியத் ஒட்டு மொத்தமாக அல்லாஹ்ட்ட தான் இருக்குது. நஃபும் தாரும் அல்லாஹ்வுடைய புறத்தில் மட்டும்தான் இருக்குது. இப்ராஹிம் அல்லாஹ் எங்கே காப்பாற்றினா? நெருப்பில் உள்ளு தூக்கி போட்டும் கூட நெருப்பை குளிர்ச்சியாக்கி குல்னா யா நாரு கூனி பர்தம் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். சரிங்களா? அடுத்ததாக அல்லாஹ் முக்கியமான நிகழ்வுடைய முக்கியமான விஷயம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தை ஃபிரௌனுடைய கூட்டத்திலேருந்து அல்லாஹ் காப்பாற்றான். அந்த வரலாறு நமக்கு தெரியும். மூசா இந்த கரையில் இருந்தாங்க. மக்கள்லாம் என்ன சொன்னாங்க? கடைசி நேரத்தில் மக்கள்லாம் என்ன சொன்னாங்க? எங்களை காப்பாற்றி இப்படி மாட்டி விட்டீங்களே மூசா, உங்களை நம்பி வந்தோம். பேசாமல் அடிமையாக இருந்திருந்தா கூட. இதில் இன்னொரு முக்கியமான படிப்பினை இருக்குது தம்பி. அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவதே மேல். இது குர்ஆன் சொல்லிக்கிற பாடம், முக்கியமான பாடம். அடிமையாக இருந்துகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன செய்கிறாங்க? ஆண்டாண்டு காலமாக பரம்பரையாக ஃபிரௌனுக்கும் அவனுடைய கூட்டத்தாருக்கு அடிமையாக வாழ்ந்தாங்க பனு இஸ்ராயல்கள். அல்லாஹ் அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்குறேன்னு கூட்டு வந்தான். மூசா அனுப்பி அல்லாஹ் அவங்கள காப்பாற்றினான். கடைசியில் அவங்களுக்கு மனநிலை எப்படி இருக்குது? அடிமையாக இருந்திருந்தால் உசுராக தப்பிச்சிருக்கும். என்ன மூசா இப்படி கூட்டிகிட்டு வந்து மாட்டி விட்டீங்களே. கடைசி நேரம் வரைக்கும் என் ரப்பு என்னை கைவிட. மூசா சொன்ன வார்த்தை என்ன? என் ரப்பு என்னை கைவிட மாட்டான். நம்முடைய வாழ்க்கையின் சோதனைகள் எவ்வளவு கஷ்டமாக எவ்வளவு சிரமமாக கடைசி கட்டத்துக்கு வந்தாலும் சோதனையில் நஸ்ருல்லா இருக்கா இல்லையா? அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது. அது எப்போ வரும்? அனுபவ ரீதியாக பலர் உணர்ந்த விஷயங்கள், பலர் சொன்ன விஷயங்கள். சோதனைகளில் சோதனை வந்துருச்சு, பொறுமையாக இருந்துட்டோம், உதவி வந்துடுமா? சோதனை வந்தோடனே யாரெல்லாம் காப்பாற்றலாம், உதவி வந்துடுமா? சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கூட இருக்கிறாங்க. வஹி வர்றதை பார்க்குறாங்க, அற்புதங்களை பார்க்குறாங்க. சில நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, மனித உருவில் வராங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும். குர்ஆன் இறங்கிக்கிட்டு இருக்கு, நபியுடைய அற்புதங்கள் எல்லாம் கண்ணு முன்னாடி பார்க்குறாங்க. இவ்வளவு ஈமான் இருக்கும். அந்த நிலையில் கூட சஹாபாக்களுக்கு சோதனை எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், மதா நஸ்ருல்லா யா ரசூல் இப்படி கேட்டாங்க. மதா நஸ்ருல்லா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய உதவி எப்போ வரும்னு கேட்டாங்க. எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்காங்க. சோதனைகளில் எவ்வளோ பொறுமையோடு இருக்கணுன்றது அவங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் எப்படி கேட்டாங்க? மதா நஸ்ருல்லா, அல்லாஹுடைய உதவி எப்போ வரும்? இந்த கேள்வி இருக்குல்ல தம்பி, இது நல்லா புரியணும். இந்த கேள்வி கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு கடுமையான சோதனை இருந்துச்சு. நபியை கூடவே வச்சுட்டு இருக்காங்க, நபி கூட தான் இருக்கிறாங்க, எல்லா அற்புதங்களையும் பார்க்குறாங்க, எல்லாம் நிகழுது. சரி,
இந்த கேள்வி கேட்குற அளவுக்கு சோதனை கடுமையாக இருக்கும் சஹாபாக்களுக்கு. என்ன கேள்வி தானே கேட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த கேள்வி கேட்கணும். சஹாபாக்களுடைய மனநிலையிலே இந்த கேள்வி, ரசூலுல்லாவுடைய சுஹபத்தில் இருந்துக்கிட்டு இந்த கேள்வியை கேட்கணும்னு சொன்னால் சாதாரணமான விஷயம் இல்லை. அல்லாஹ் நோண்டி நொங்கு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு சோதிச்சான். கடுமையான சோதனை. செல்வ செய்தி வறுமை வறட்சின்னு சொன்னால் அவ்வளவு வறட்சி, சோதனைகள் எதிரிகளுடைய தாக்குதல்னு சொன்னால் அவ்வளவு தாக்குதல், பசி பட்டினின்னு சொன்னால் நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத பசி பட்டினி, அவ்வளவு கஷ்டத்தையும் சோதனையும் திரும்ப 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 அடிமேலாடி பொறுமையோடு இருக்கக்கூடிய சஹாபாக்கள். நம்முடைய ஈமான் மாதிரி இல்லை. அவ்வளவு பொறுமையிலையும் அல்லாஹ்வுடைய எல்லா நிலையும் அப்படியே பொறுமையாக வாங்கி தாங்கிக்கக்கூடிய சஹாபாக்கள்கிட்டயே இப்படி ஒரு கேள்வி வந்துருச்சு. மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போ ஒரு நியாயமே? அவ்வளவு சோதனை, அவ்வளவு கஷ்டம். அல்லாஹ் அப்போ தான் சொன்னான், அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி பக்கத்தில் தான் இருக்குது. அல்லாஹ்வுடைய உதவி பக்கத்தில் தான் இருக்குது. வருத்தப்படாதீங்க, தயங்காதீங்க, மனசு விட்டுறாதீங்க. அப்போ அல்லாஹ்வுடைய சோதனைகளில் அந்த மனசு விட்டுறதுன்ற ஒரு நிலைமை வரும்ல, அது வரைக்கும் அல்லாஹ் சோதிப்பான். மனசு விட்டுறக்கூடாது, மனசு விட்டுறதுன்ற ஒரு நிலைமை வரும்ல, அது வரைக்கும் சோதனை இருக்கும். அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவி வராது. நஸ்ருல்லா, அல்லாஹ்வுடைய உதவி இருக்குல்ல, மனசு விட்டுற வரைக்கும் வராது. மனசு விட்டு தாங்க முடியாது, அப்படி சிரமத்தில் இதுக்கு மேலே அவ்வளவுதான், தூக்கில் மாட்டி கடைசி நொடி உயிர் போகிற நிலைமை இருக்கும்ல, எல்லாம் கண்ணு சொருகி கரகரா வாங்குற நிலைமை வரைக்கும் சோதனை இருக்கும். அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவி வராது. அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவி எதிர்பார்க்கணும். அது வரைக்கும் எதிர்பார்த்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இங்கே ஃபிரௌனுடைய கூட்டம் 3 லட்சம் பேர் பெரும் படையோட, என்ன நம்ம சாகலான்ற முடிவு கொண்டாங்க. நம்மள்ட்ட இவ்வளோ வருஷம் அடிமையாக இருந்தவன், இவன் தப்பிச்சிடக்கூடாது, இவன் வாழ்ந்துடக்கூடாது அப்படின்னு நெருக்கடியில் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பெரும் பள்ளம், பெரிய ஒரு நைல் நதி, உள்ளே போனால் அப்படி நீச்சல் அடித்து எனக்கு ஸ்விம்மிங் தெரியும், தப்பிச்செல்லாம் போயிட முடியாது. அது சாதாரண ஆறுலாம் இல்லை, கடல் மாதிரி. அல்ல பஹருன்னு தான் குடிப்பேன். கடல்னு சொன்னால், கடல்னு ஒரு ஆறை குடிப்புன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு யோசிச்சு பார்த்துங்க. அதில் போய் அப்படி விழுந்து அப்படி ஈஸியான தப்பிச்சு வந்துட முடியாது. இந்த நிலையிலையும் நபியுடைய ஈமான் கொஞ்சம் கூட தராது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈமான் கொஞ்சம் கூட, அல்லாஹ் என் கூட தான் இருக்கான், அல்லாஹ் என்னைய கைவிட்டுற மாட்டான். சோதனைகளில் பொறுமை மூசாவுடைய வாழ்க்கையில் நம்ம படிச்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாடம். அந்த கடைசி நேரம் வரைக்கும் அல்லாஹ் சோதிப்பான். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய நஸ்ருல்லா, அல்லாஹ்வுடைய உதவி வரும். அது எப்படி வரும் தெரியுங்களா? நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத மாதிரி வரும். அல்லாஹ் நினச்சிருந்தா ஃபிரௌனுடைய கூட்டத்தை அழிச்சிருக்கலாம், இவங்களை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போய் ஏதாவது செஞ்சுருக்கலாம். கடலை பொழந்து விட்றான்ட்டால் நதி மூசாவையும் கைத்தறியை வச்சு அடிங்க, கைத்தறியை வச்சு அடிங்க, கடல் அடிங்க, அப்படியே அல்லாஹ் ஓப்பன் பண்ணி விட்டு. இப்படி ஒரு உதவி வரும்னு அவங்க நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஏதாவது கப்பல் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவான், டக்குன்னு ஏறி தப்பிச்சு போயிடலாம். பனு இஸ்ரவேல் கடைசி வரைக்கும் நம்பிக்கை இல்லை, இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. நன்றி கெட்டவங்களாம் போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் நம்பிக்கை இல்லாதவங்க, நபி கூட இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய உதவி எல்லாம் கடைசியில் என்ன செஞ்சாங்க? இப்படி கூட்டிகிட்டு வந்து மாட்டி விட்டுட்டீங்களே அப்படின்னாங்க. அல்லாஹ் அந்த நேரத்திலும் நபியை கையை விடலை, அல்லாஹ் காப்பாற்றினா. நபியும் நபியுடைய கூட்டத்தாரும் அல்லாஹ் காப்பாற்றினான். அந்த கடைசி நொடி வரைக்கும் சோதனை வரும். வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிறீங்களா? சோதனை எப்படி? சோதனைய ஆரம்ப கட்டத்திலே பொதுவாக உதவி வந்துடாது. அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும்? பொறுமையோடு இருக்கும்போது கடைசியில் நீங்கள் துடிச்சு கடைசியில் உங்கள் மூச்சை அடங்கிறதுக்கு முன்னாடி வரும். புரிகிற மாதிரி சொல்லணும், நமக்கு புரிகிறக்காக சொல்கிறேன். அந்த கடைசி நொடி வரைக்கும் அல்லாஹ் சோதிப்பான். அதுக்கு உதாரணம் தான் இந்த சஹாபாவுடைய வாழ்க்கை. இது குர்ஆனுடைய வசனம். இது மத்தா நஸ்ருல்லா, அல்லாஹ்வுடைய உதவி எப்போ ஒரு நாயகமே அப்படின்னு கேட்டாங்க. அப்படி கேட்கணும்னு சொன்னால் அந்த அளவுக்கு கடுமையாக சோதிக்கப்பட்டாங்க. சரிங்களா? அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சோதனை விடுதலையை கொடுத்தான். அடுத்ததாக அல்லாஹ் நபீனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட காலம் நோயில், வறுமையில், கஷ்டத்தில் இருந்தாங்க. மிகப்பெரிய செல்வ செழிப்பில் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய சோதனையின் காரணமாக நோய் வந்துச்சு. எவ்வளோ வருஷம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோயில் இருந்தாங்க? வரலாறுகளில் 17 வருஷம், 17 ஆண்டுகள் நோயில் இருந்தாங்க. நமக்கு இன்றைக்கி காய்ச்சல் டோலோ 650 போட்டு சாயங்காலம் சரியாகலைன்னா கூட ஐயோ வேறு ஒரு டாக்டரை பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு டாக்டர்கிட்ட போய் மாத்திரை கொடுத்து இப்போ இன்னைக்கு காலில் போட்டோமா 2 மணி நேரத்தில் காய்ச்சல் சரியானுங்க, அவர் தாங்க நல்ல டாக்டர், இப்படி தாங்க பவரான மருந்து கொடுக்குற டாக்டர் அப்படின்னு நினைக்கிறோம். 17 ஆண்டுகள் நோயில் இருந்தாங்க. காய்ச்சல் இருந்தாங்களா? சளியில் இருந்தாங்களா? என்ன நோய் வந்துச்சு உங்களுக்கு? உடம்பு ஃபுல்லாக புண்ணு வந்துச்சு. புண்ணுனால் புழுக்கள் முக்கிற அளவுக்கு
உடம்பு ரொம்ப வீணாயிடுச்சு, உடம்புல துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிச்சு, மக்கள் எல்லாம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க, செல்வங்கள் எல்லாம் இழந்து போச்சு, மனைவிமார்கள்லாம் தன்னை விட்டுட்டு போயிட்டாங்க, ஒரே ஒரு முன்னே உங்கள் கூட இருந்து அவங்களுக்கு சிறுமை செஞ்சுட்டு இருந்தாங்க. இதே நிலையில் இந்த நோயில் இந்த கஷ்டத்தில் எவ்வளோ நாள் இருந்தாங்க? 17 வருஷம் பொறுமையோடு இருந்தாங்க. அல்லாட்ட பொறுமையோடு இருந்தாங்க. அல்லாட்ட அதே மாதிரி ஒரு விஷயம், யாரெல்லாம் இப்படி சோதிச்சிட்டே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவே இல்லை. ரப்பி அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாவுக்கு ரோஷம் வர்ற மாதிரி லேசாக ஒரு வார்த்தை. தன்னுடைய எல்லா நிலைமையும் அல்லாவுக்கு தெரியும். அல்லாவுக்கு தெரியாதா? உடம்புல எத்தனை இடத்துல புண்ணு இருக்குது? அல்ல 20 இடத்துல புண்ணு இருக்குது அல்ல அப்படின்னு எண்ணி சொல்லணுமா? முதுகுக்கு பின்னாடி இருக்குது, உனக்கு தெரியாது. டாக்டர்கிட்ட வேணால் சொல்லணும், புண்ணு எங்கெங்கெல்லாம் இருக்குது, டாக்டருக்கு தெரியாத சொல்லலாம். அல்லாவுக்கு தெரியாதா? தன்னுடைய எல்லா நிலைமையும் அல்லாவுக்கு தெரியும். சோதனை முழு பொறுமை, முழு பொறுமை, முழு பொறுமை. 17 ஆண்டுகள் சோதனைக்கு பிறகு ரப்பி அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்துருச்சு. அவங்களுக்கு வழங்கப்பட்ட மாதிரி சோதனை யாருக்குமே அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு நோய், அவ்வளவு வேதனை. என்ன சொன்னாங்க? இவ்வளவு நோயாக இருக்கிற ரப்பே, என்னுடைய நிலைமையை சரி செய்வாயாக. நம்ம துவா கேட்குறோம்ல, நம்ம நிலைமைகளெல்லாம் சொல்லி பட்டியல் போட்டு லிஸ்ட்டு போட்டுருவோம். அல்லாட்ட மளிகை கடைக்கு லிஸ்ட் எழுதுகிற மாதிரி, அல்லா 10th இந்த மார்க் எடுக்கணும், +2 இப்படி வரணும், அடுத்து இந்த கோர்ஸ் கிடைக்கணும், அடுத்து என்னென்ன நடக்கணும், எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, வீட்டில் பண தேவை இருக்குது, அத்தாவுக்கு நல்ல வருமானம் வரணும், அம்மாவுக்கு நோய் சரியாகும், இது லிஸ்ட்டு போடுவோம். தப்பு இல்லை, அல்லாட்ட கேட்கலாம், எதை வேணால் மனசு விட்டு அல்லாட்ட கேட்கலாம். ஆனால் நம்முடைய தேவைகள் நமக்கு முன்பாகவே அல்லாவுக்கு தெரியும். நம்முடைய நிலைமைகள் அத்தனையும் அல்லாவுக்கு சரியாக தெரியும். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு அம்மா குழந்தை வந்து பேச முடியாது. ஒரு 2 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், 1.5 வயசு 2 வயசு குழந்தை தவக்கும், சின்ன சின்ன வார்த்தைகள் பேசும். பொண்ணுக்கு இருந்து போய் மண்ணில் உருண்டு விளாண்டு அழுக்காகி ட்ரெஸ்ஸெல்லாம் நாரடிச்சு மூக்கெல்லாம் சளி ஒழுகி இப்படி தெரியுது குழந்தை. அம்மா ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு குழந்தை இப்படி இருக்கிறத அம்மா பார்த்துட்டாங்க. குழந்தை இப்படி இருக்கிறத அம்மா பார்த்துட்டாங்க. இப்போ குழந்தை மூக்கு ஒழுகி இருக்குது, அழுக்கில் உருண்டு விளாண்டுட்டேன், ட்ரெஸ்ஸெல்லாம் அழுக்காயிடுச்சு, போயிட்டேன், ஒன்றுக்கு போயிட்டேன், உடம்பெல்லாம் நாத்தடிக்குது, குளிக்கணும் சிரமமாக இருக்குது, இப்படி தான் பிரச்சனைகள்லாம் சொல்லணுமா? குழந்தைய அம்மா பார்த்த உடனேயே அப்படியே வாரி தூக்கிக்கிறோம், அள்ளி அணைச்சி எடுத்துகிட்டு போய் உடனே மூக்கு சுத்தம் பண்ணி, முகத்தை சுத்தம் பண்ணி, ட்ரெஸ்ஸுகளை மாற்றி விட்டு, தன்னுடைய நஜீசுகளை எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி, பவுட்ரு போட்டு அழகாக்கி சூப்பராக ஜம்முன்னு ஆக்கி குழந்தைய கொண்டு வந்து விட்டுரும். இப்போ குழந்தை என்ன தான் பிரச்சனைகளை எக்ஸ்பிளைன் பண்ணிச்சா? தான் நிலைமையெல்லாம் என்னென்ன கஷ்டம் இருக்குது, என்னென்ன பிரச்சனை இருக்குது எல்லாத்தையும் சொல்லிச்சா? பசிக்குது, அழுகுது, அம்மா குழந்தைக்கு அமுது ஊட்டி பால் ஊட்டி குழந்தைக்கு எல்லா தேவையும் பூர்த்தி வைக்கிறாங்க. தன்னுடைய எந்த தேவையும் குழந்தை அம்மாட்ட சொல்லணுன்ற அவசியம் இருக்கா? நேரம் அதிகமாகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லணுன்ற அவசியமே இல்லை. அம்மா முன்னாடி இப்படி வந்தால் போதும், அம்மா குழந்தையை பார்த்த உடனே போதும், குழந்தையுடைய எல்லா தேவையும் குழந்தை சொல்லாமே அம்மா நிறைவேற்றுவாங்க. நம்முடைய எல்லா கஷ்டங்களும் அல்லாவுக்கு தெரியுமா? தெரியாது. நம்முடைய எல்லா நிலைமையிலும் அல்லாவுக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம பிரச்சனையை பட்டியல் போடணுமா? அல்லாவுக்கு எல்லாமே தெரியும். நம்ம செய்ய வேண்டியது என்ன? அல்லாஹ்வின் பக்கம் ருஜுவாங்க. நம்ம ருஜு ஆகலைனாலும் நம்ம விஷயம் அல்லாவுக்கு தெரியும். நம்ம அல்லாஹ்வின் பக்கம் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம அல்லாஹ்வின் பக்கம் ருஜு ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு நொடி கூட அல்லாஹ் தான் மதிக்க மாட்டான். 70 தாயோட பாசமானவன் இல்லையா? ஒரு தாய்க்கே மனசு பொறுக்காது, தான் குழந்தை எப்படியோ அழுக்கா அசிங்கமாக பிரச்சனைகளை கஷ்டத்தில் இருக்கிறது ஒரு தாய்க்கே பொறுக்காதுன்னு சொன்னால், 70 தாயோட பாசமான அல்லாவுக்கு பொறுக்குமா? உடனே நம்ம பிரச்சனையை எல்லாம் சரி செஞ்சிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும் தம்பி? அல்லாஹ்வின் பக்கம் ருஜுவான், அல்லாஹ்ட்ட வந்துடணும். நம்ம பிரச்சனைகள் எல்லாம் மக்கள்கிட்ட ஒப்பிக்கிறத விட, நமக்கு மேலே இருக்கவங்கள்ட்ட ஒப்பிக்கிறத விட, இவங்க சரி செய்வாங்கன்னு நம்பக்கூடியவங்கள்ட்ட ஒப்பிக்கிறத விட அல்லாஹ்வின் பக்கம் நம்ம ருஜுவாயிட்டோன்னு சொன்னால், நம்ம பிரச்சனை எல்லாத்தையும் எல்லாம் ஒரே செகண்டில் ஒரே நொடியில் சரி பண்ணிடுவான மாட்டானா? நம்ம பிரச்சனையை சொல்லணும்னு அவசியம் இருக்கா? பட்டியல் போட்டு ஏதாவது மிஸ் ஆகிருமோன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கா? அல்லாவுக்கு தெரியாமல் ஏதாவது இருக்குமா? அல்லாஹ்வின் பக்கத்தில் இந்த ருஜு யார்கிட்ட இருந்துச்சு? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இருந்துச்சு. அல்லாவுக்கு என் பிரச்சனை எல்லாமே தெரியும், நான் அல்லாஹ்ட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கேட்கணுன்ற அவசியம் இல்லை. 17 ஆண்டுகள் பொறுத்திருந்தாங்க. அல்லாஹ்ட்ட லேசாக அல்லாவுக்கு ரோஷம் வர மாதிரி விஷயம், ரப்பி அன்னி மஸ்ஸனி, எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை ரப்பி, எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, வாந்தார், நீ தான் ரொம்ப அர்ஹமுர் ராஹிமீன்னு சொல்லிக்கிறாங்க, நீயும் பெரிய அர்ஹமுர் ராஹிமீன், நீ பெரிய கிருபையாளருக்கெல்லாம் கிருபையாளர்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது,
தான் பிரச்சனை என்னன்னு கூட சொல்லலை. எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்துருச்சு, நீ தான் ரொம்ப கிருபையாளன்னு சொல்கிறாங்க. உடனே அல்லாஹ்வுக்கு ரோஷம் வந்துடும். அல்லாஹ் உடனடியாக அவங்க பிரச்சனையை சரி செஞ்சான், அவங்க நோயை சரி செஞ்சான். அது எந்த நாள்? ஆஷுராவுடைய நாள். முஹர்ரம் மாதம் 10வது நாள் ஆஷுராவுடைய நாள். அதே போல் நபியினா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி போனாங்க. இன்னும் வரலாறு நிறைய போகுது, உங்களுக்கு இந்த வரலாறு நிறைய ஆயிடுச்சு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றில் மாட்டிக்கிட்டாங்க. அல்லாஹ் அவங்க தௌபாவை அல்லாஹ் இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினத் தாலிமீன் என்ற அவங்களுடைய தௌபாவை அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டு மீனுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் அவங்களுக்கு விடுதலை கொடுத்த நாள் ஆஷுராவுடைய நாள். நபினா யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தந்தையை பிரிஞ்சு நீண்ட நாட்கள் வேறு வேறு ஊர்களில் இருந்து அமைச்சராக இருந்து மன்னருக்கு நெருக்கமான பதவியில் இருந்து குடும்பத்தை திறந்திருந்தக்கூடிய சூழ்நிலையில் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் குடும்பத்தோடு தந்தையோடு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோடு அல்லாஹ் சேர்த்து வைத்த நாள், அல்லாஹ் குடும்பத்தோடு அவங்கள இணைச்சி வச்ச நாள், அவருடைய வெற்றியை பெருமை குடும்பத்துக்கு தெரிய செஞ்ச நாள் எந்த நாள்? ஆஷுராவுடைய நாள். முஹர்ரம் மாதம் 10வது நாள். இந்த ஆஷுராவுடைய தினத்தில் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் அல்லாஹ் அற்புதங்களை நிகழ்த்தி அவங்களை தந்தையோடு சேர்த்து வச்சான். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அற்புதம் இருக்குது, சொல்லலாமா? போர் அடிக்குதா? சொல்லலாம்ல? சின்ன விஷயம். எகிப்தில் ஒரு டாக்டர் ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. மனுஷனுடைய ஸ்வெட் இருக்குல்ல, வேர்வையிலேருந்து கண்ணு புரை இருக்குல்ல, கண்ணு புரைக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கண்ணு புரைகளுக்கு அந்த சொட்டு மருந்து விட்டாலே கண்ணு புரை பெரிய அளவில் க்யூர் ஆகுது, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. சரிங்களா? இந்த மருந்தை கண்டுபிடிச்சிட்டு மருந்துக்கு பேட்டர்ன்லாம் வாங்கல. மருந்து குரானிக் மெடிசன் சொல்லிட்டு பேட்டர்ன் வாங்கிட்டு பேர் வாங்கிட்டு வச்சுட்டு போயிட்டார். ஏன், என்ன விஷயம், எப்படி இந்த மருந்தை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சட்டையை கொடுத்து விட்டாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் புள்ளையை இழந்துட்டோம், புள்ள போயிருச்சு, நம்ம அன்பா வளர்த்த புள்ளை இல்லைன்னு சொல்கிற அந்த அழுது பிள்ளையை நினச்சி அழுது நீண்ட ஆண்டுகள் அழுது ரொம்ப அழுகும்பொழுது என்ன ஆயிரும், ஒரு நாள் 2 நாள் இல்லை பாய், ரொம்ப நீண்ட நாள் கவலையில் வருத்தத்தில் கஷ்டத்தை அழுதுகிட்டே இருக்கும்போது ரெட்டினா பாதிக்கப்பட்டு கண்ணு புரை விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உள்ளே இருக்கல கண்ணு கருவிலிக்கு உள்ளே ஒரு சின்ன லென்ஸ் இருக்கும்ல, அந்த லென்ஸ் போயிடும், அது பழுதடைஞ்சிடும். பாதிப்பாயிருச்சுன்னு சொன்னால் கண் பார்வை மங்கிடும். அப்படி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன ஆயிடுச்சு, கண் பார்வை மங்கிருச்சு, பார்வையே இல்லை, தெரியலை. மகனை பார்க்காம நினச்சி அழுது கண் பார்வை மங்கிருச்சு. இப்போ மகனை பார்க்க போகிறாங்க. மகன் அத்தா தொடர்பு, குடும்பத்துடைய தொடர்புலாம் ஏற்பட்டுருச்சு. மகன் என்ன செய்கிறாரு, ஒரு சட்டையை கொடுத்து விட்டார், ஒரு ஷர்ட்டை கொடுத்து விட்டு இதை கொண்டு போய் நீங்கள் என்ன செய்யுங்க, அத்தா முகத்தில் போடுங்க, அத்தாவுக்கு பார்வை வந்துடும். சரி சொல்லி கொடுத்து போட்டாங்க, அத்தாவுக்கு பார்வை வந்துருச்சு. இந்த சம்பவம் எனக்கு ஒரு மோட்டிவாக இருந்துச்சு. இதை அடிப்படையாக வச்சு தான் மருந்து, இதை அடிப்படையாக வச்சு இந்த மருந்து கண்டுபிடிச்சிங்க. அந்த சட்டையில் அவங்களுடைய வேர்வை இருந்திருக்கும், சட்டையில் அவங்களுடைய வேர்வை துளிகள் இருந்திருக்கும். மேபி அந்த வேர்வை துளிகள்னால் அவங்க கண் பார்வைக்கு காரணமாக இருந்திருக்கலாம். அதுக்காக அத்தை சட்டையை பார்த்தோன்னே மகன் சட்டையை பார்த்தீங்கன்னா அப்படியே ஓட்டனே பார்வை வந்துச்சு அப்படி எடுத்துக்கிடுவாங்களா? மகனுடைய சட்டையை எடுத்து நெஞ்சில் வச்சுக்கிடுவாங்க, கண்ணில் ஒத்திக்கிடுவாங்க. மகனுடைய சட்டையை பிடிச்சா அதையும் பார்த்து பிடிச்சிட்டு அழுவார்ல, அதையும் பிடிச்சி சட்டையை கட்டி பிடிச்சி அழுதுருப்பார். அப்போ கண்ணில் முகத்தில் அந்த சட்டையில் இருக்கக்கூடிய வேர்வைகள் பட்டிருக்கலாம். முஅ்ஜிஸா, டேரெக்டாக வேர்வை பட்டோடனே வந்துருச்சுங்களா, அல்லாஹ்வுடைய அற்புதம். சட்டையை போட்ட உடனே அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் அவங்களுக்கு கண் பார்வை வந்துருச்சு. இவர் சிந்திக்கிறாரு, ஒருவேளை அதில் இருந்த வேர்வை அதுக்கு காரணமாக, நபியுடைய வேர்வை அற்புதங்கள் நிறைஞ்சது, வேர்வை அதுக்கு காரணமாக இருந்திருக்கலாம். ஸோ இதில் நான் ஆராய்ச்சி பண்ணினேன். மனுஷ வேர்வை எடுத்து நிறைய ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது மனுஷங்களில் இயற்கையாக சுரக்கக்கூடிய வேர்வையில் ரெக்டினா பாதிப்பு ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வேர்வையை ப்ராசஸ் பண்ணி சொட்டு மருந்தாக கொடுத்தோன்னு சொன்னால் ரெக்டினா பாதிப்பு சரியாகுது. இன்றைக்கி மெடிசின்ஸ் இருக்குது, மருந்து இருக்குது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நபிமாருடைய வாழ்க்கையை முழுவதையும் முஅ்ஜிஸாவாக அற்புதங்களால் நிரப்பி வச்சிருக்கிறான். அப்போ இந்த ஆஷுராவுடைய தினத்தில் தான் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் யாரோட சேர்ந்தாங்க, தன்னுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட குடும்பத்தோடு சேர்ந்தாங்க. அதில் மிகப்பெரிய அற்புதமாக குர்ஆனுடைய அற்புதங்களில் ஒரு அற்புதம், மனித வியர்வையிலிருந்து கண்புரை பாதிப்புக்கான மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். அப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் இந்த தினத்தில் தான் தன் குடும்பத்தோடு சேர்ந்தாங்க. அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானத்தின் பக்கம் எல்லாம் உயர்த்திட்டான் இல்லையா, அவங்க சிலுவையில் அறையப்படவும் இல்லை, கொலை செய்யப்படவும் இல்லை. வானத்துக்கு அல்லாஹ் உயர்த்தி அற்புதம் செய்ததும் இந்த ஆஷுராவுடைய நாளில் தான்.
ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் வானத்துக்கு உயர்த்தியது என்னைக்கு தான்? ஆஷுராவுடைய தினம். இந்த எல்லா நபிமாருடைய வாழ்க்கையிலும் ஒரு படிப்பினை, முக்கியமான படிப்பினை, சோதனைகள், சிரமங்கள், கஷ்டங்கள்ல இருந்தாங்க. சிரமங்கள்லையும் சோதனைகளையும் கஷ்டங்கள்லையும் இருந்தாங்க. யார் இந்த சோதனை கொடுத்தது? அல்லாஹ் தான். இந்த சோதனைகளில் இருந்து அல்லாஹ் அவர்களுக்கு விடுதலையை எந்த நாளில் கொடுத்தான்? ஆஷுராவுடைய தினத்தில். நம்முடைய வாழ்க்கையிலும் சிரமங்களும் கஷ்டங்களும் சோதனைகளும் இருக்கலாம். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தௌபாவை இன்ற நாளில் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் அல்லாஹ் பொறுத்து அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? மீனுடைய வயிற்றிலிருந்து விடுதலை அல்லாஹ் கொடுத்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அவருடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக நிம்மதியாக ஒரு இணைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் முழு உலகத்திற்கும் ஒரு விடியலை அல்லாஹ் இன்றைய நாளில் ஏற்படுத்தி கொடுத்தான். புரிஞ்சுங்களா? அதே போல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்துக்கும் அடிமைத்தனத்திலிருந்து அல்லாஹ் விடுதலையை இன்றைய நாளில் பெற்றுக் கொடுத்தான். இப்போ இன்றைய நாள் தௌபாவுடைய நாள், இன்றைய நாள் விடுதலையுடைய நாள், இன்றைய நாள் அற்புதங்களுடைய நாள். நபியாவுடைய வாழ்க்கையிலெல்லாம் அற்புதங்களை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டிய நாள். சரிங்களா? இப்போ இன்றைய நாள் நம்முடைய வாழ்க்கையிலும் தௌபாவுடைய நாளாக இருக்கணும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், ஒரு பொதுவான ஒரு விஷயம், அல்லாஹ் அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சவங்களை அரவணைச்சிடும். அவங்க சின்ன ஒரு நபிமார்கள் சின்ன ஒரு பிழையை அல்லாஹ் ஏற்படுத்தி அதை மன்னித்து அல்லாஹ் இன்றைய நாளில் அவங்களை அரவணைச்சிருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் தௌபாக்கள், நிறைய பாவங்கள் இருந்திருக்கலாம். கடந்த காலங்கள் எப்படி வேணால் இருந்திருக்கலாம். அதுலேருந்து நம்ம தௌபா செஞ்சு அல்லாஹின் பக்கம் ருஜுவாகி மீண்டுட்டோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதத்திற்குரிய நாளாக இந்த முஹர்ரம் நாள் இருக்கும். இன்றைய நாளே இருக்கலாமா? தௌபா செய்யணும், அல்லாஹின் பக்கம் மீளணும். அல்லாஹ் இன்றைய நாளில் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை நிகழ்த்துவானாக. அல்லாஹ்வால் முடியாத விஷயம் இருக்குதா? நஃபும் தாரும் அல்லாஹ்விடம் மட்டுமே இருக்குது. இன்றைய நாள் நமக்கு கற்றுக்கூடிய முக்கியமான பாடம் என்ன? நஃபும் தாரும் அல்லாஹுடைய புறத்தில் இருக்குது. இப்ராஹிம் சில வாழ்க்கை அதுக்கு மிகப்பெரிய உதாரணம். நஃபும் தாரும் அல்லாஹ்ட்ட லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை கொண்டே என்னுடைய நலவுகளும் தீங்குகளும் தீர்மானிக்கப்படுது. இப்போ நம்ம யாரை சரி செய்யணும்? அல்லாஹ்வை சரி செஞ்சுட்டோம்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். பிரச்சனையை சரி செய்யணும், ஒவ்வொரு பிரச்சனை பக்கமும் போயிட்டே இருந்துன்னு சொன்னால் என்றைக்குமே ஓயாது. அல்லாஹ்வுக்கு நமக்கு உண்டான தொடர்பை சரி செஞ்சுட்டோம்னு சொன்னால் பிரச்சனைகள் நமக்கு சரியாகி அல்லாஹ் கிளியர் பண்ணி போயிட்டே இருக்கு. சரிங்களா? சரி, ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா? என்ன சொன்னோம்? ஏன் யூதர்கள் எங்களுடைய முன்னோர்னு சொன்னாங்க? நபிசனாசன் ஏன் அப்படி சொன்னாங்க? சொல்லி யூதர்களுக்கு ஜிஸ்மி ரீதியான தொடர்புகள் இருந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கட்டளையின் பின்பற்றுதல் அவங்க இல்லை. நபிமார்களை பின்பற்றக்கூடியவங்களாக அவங்க இல்லை. நபியுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. நபியை அவமானப்படுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க. நபியுடைய கொள்கையில் அவங்க இல்லை. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பிறகு வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம், மனு இஸ்ரவேல் 70,000 நபிமாருடைய கொள்கை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லான்ற கொள்கை ரீதியான உறவு தான் நபீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவருடைய உம்மத்துகளுக்கும் பனு இஸ்ரவேலுடைய நபிமார்களுக்கும் உண்டான தொடர்பு. சரி, இந்த தொடர்பை எப்படி நம்ம உறுதிப்படுத்திக்கலாம்? கொள்கை ரீதியான தொடர்பு தான். அப்படித்தான் நம்ம உறவுன்னு எப்படி உறுதிப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னால், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் கனான் இருக்கார்ல, கனான் என்ன செஞ்சார்? கப்பலில் ஏற மாட்டேன்னு சொன்னார். நான் மலையில் ஏறி தப்பிச்சுக்கிடுவேன், பெரிய மரத்தில் ஏறி தப்பிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நபியுடைய கண்ணு முன்னாடி அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஒரு பெரிய அலையை அடித்து அப்படியே அவரை அடிச்சுட்டு போயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் நபிக்கு மகனுடைய அந்த பாசம் இருக்கும் இல்லையா? மகனே என்று ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அல்லாஹ் சொன்னால் அவன் உங்கள் மகனே இல்லை அப்படின்னு. உண்மையிலே அவங்க மகன்தான் அவர், ஜிஸ்மி மகன்தான் அவர். பயாலஜிக்கல் ஃபாதர் யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அவங்க பெத்த மகன்தான் அவர். அல்லாஹ் என்ன சொன்னான்? அப்படி சொல்லாதீங்க நபி, அவன் உங்கள் மகனே இல்லை. யார் உங்களை பின்பற்றுகிறார்களோ, உங்களை ஏற்றுக்கொண்டார்களுடைய கொள்கையில் இருக்கிறாங்களோ அவங்க தான் உங்களுடைய உறவு, அவங்க தான் உங்களுடைய உறவு. புரியுதா தம்பி? இஸ்லாத்தில் ஜிஸ்மி ரீதியான தொடர்பை விட கொள்கை அகீதா ரீதியான உறவுகளுக்குத்தான் பலம் அதிகம். கொள்கை உறவுகளுக்குத்தான் பலம் அதிகம், பவர் அதிகம். அது எங்கே தெரியுது? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலையும் தெரியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? மூசாவின் மீது உங்களை விட எங்களுக்குத்தான் உரிமை அதிகம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நபிமார்களுடைய தொடர்பு, நபிமார்களுடைய அத்தனை பேருடைய கொள்கையும் எதுவாக இருந்துச்சு?
லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த கொள்கை உறவு தான் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தை இன்னைக்கு இணைச்சி வச்சிருக்கு. இந்த கொள்கைக்கான ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி ஆதாரம் தான் இந்த ஆஷுராவுடைய தினம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அற்புதங்கள் நிறைந்த ஆஷுராவுடைய தினத்தின் பொருட்டால் நம்முடைய வாழ்விலும் மேஜிக் அற்புதங்களை நிகழ்த்துவானாக. அற்புதமாக நிறைய விஷயம் நடக்கும் தம்பி. ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்ல சின்ன பிள்ளைங்க தான் நீங்கள், ஆனால் நீங்கள் உணர்வீங்க வாழ்க்கையில் எந்த வழியில் எந்த பக்கம் இருந்து நமக்கு விடிவு வரும் என்று நாம் யூகித்து வச்சுருக்கோமோ அந்த எல்லா வழிகளும் உலகத்தில் அடைபட்டு இருந்தாலும் அல்லாஹ் நாம் யூகிக்காத நினைத்து பார்க்காத விதத்தில் வழிகளை அல்லாஹ் உருவாக்குவான். அல்லாஹ் நம்ம பிரச்சனைக்கு சொல்யூஷன்ஸ் ப்ராக்டிக்கலாக யோசிச்சுப்போம். இங்கிட்டிருந்து வரும், இங்கிட்டிருந்து எல்லா பாதையும் க்ளோஸாக இருக்குது, எப்படி இது நடக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அல்லாஹ் இந்த எல்லா 3, 4, 5, 10 4 வழி அடிச்சிருக்கு, 5வது அல்லாஹ் ஒரு வழியை ஏற்படுத்தும். அற்புதங்களை நிகழ்த்தி காண்பித்த நாள் ஆஷ்ராவுடைய நாள். அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்துவானாக. இந்த ஆஷ்ராவுடைய படிப்பினையான லா இலாஹ இல்லல்லாஹ் ஈமானில் தௌஹீதில் உறுதி அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தல் புரிவானாக. நஃபஉம் தாரும் அல்லாஹுடைய புறத்திலிருந்து தான் வருகிறது என்ற ஆழமான நம்பிக்கை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. அல்லாஹ்வின் பக்கம் ருஜுவாகக்கூடிய அல்லாஹ்வின் பக்கம் திரும்புதலை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு மத்தியிலே ஒரு சிறப்பான உரையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். இப்பொழுது மூலான மலவை ஹஜ்ரத் ஃபைசுர் ரஹ்மான் முபஷிர் அவர்களுக்கு நம்முடைய மதரசாவுடைய தலைமை ஆசிரியர் தாரிக் அஹ்மத் பிலானி அவர்கள் கொண்டாடி नारे तकबीर, नारे तकबीर. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு அற்புதமான சிறப்பான ஆஷுரா தினத்தினுடைய அந்த மொத்த சுருக்கத்தை மிக அழகான முறையில் நம்மிடத்தில் விளக்கி சொன்னார்கள். அல்லாஹு தாலா ஹஸரத் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்துடன் கூடிய நீண்ட ஆயுளை அல்லாஹு தாலா தந்தருள் புரிவானாக. ஒரு நல்ல சீதேவி, அதாவது நெகட்டிவான எண்ணங்கள் இல்லாத ஒரு நல்ல பாசிட்டிவான நம்முடைய கல்லூரியும் நம்முடைய கல்லூரியுடைய முயற்சிகளையும் நேசிக்கக்கூடிய ரசிக்கக்கூடிய ஆலிம் பெருந்தகைகளிலே மிக முக்கியமான ஆலிமாக ஹஸரத் அவர்கள் திகழ்கின்றார்கள். எத்தனையோ பள்ளிகளில் மாணவர்கள் பேசுகிறதுக்கு நம்ம அனுமதி கேட்டாலும் கூட அனுமதி மறுப்பது உண்டு. ஆனால் ஹஸரத் அவங்க தங்களுடைய பள்ளிகளில் நீங்கள் வந்து அடிக்கடி என்ன செய்யணும், மாணவர்களை அனுப்பி நீங்கள் அந்த பயான் நிகழ்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லி பெரிய மாணவர்களுக்கு ஊக்கம் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ரொம்ப ஒரு ஆர்வம் மிக்கவர்களாக ஏதாவது சமுதாயத்துக்கு நம்ம செய்யணும், நபி வழியின்படி நம்முடைய வாழ்க்கையை நாமும் அமைத்து கொள்ளணும், மற்றவர்களையும் அமைத்து கொள்ள வேண்டும். ஒரு சாதாரண ஒரு இமாமாக, அதாவது ஒரு இமாமாக சும்மா சாதாரணமாக இருந்துட்டு போகாமல் நம்முடைய ஜமாத்தை நல்ல முறையில் வழி நடத்த வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த லட்சியம் ஆசையும் ஈமானும் உடைய ஒரு சீதேவி ஹஸரத் அவங்க. எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா அவருடைய கனவுகளை அல்லாஹ் நினைவாக்கி தருவானாக. இன்னும் அவர்கள் என்னென்ன முயற்சிகள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் எடுக்கிறார்களோ அத்தனை முயற்சிகளும் அல்லாஹு தஆலா வெற்றியாக்கி தருவானாக. ஹஸரத் அவங்க திப்பு நபவி சம்மந்தப்பட்டு கூட நிறைய முயற்சி எடுத்தாங்க. நபி வழி மருத்துவத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். கருஞ்சீரகம் அந்த எண்ணெயில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, மௌத்தை தவிர எல்லா நோய்களுக்கும் அதில் ஷிஃபா இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ அந்த கருஞ்சீரகத்தை அதனுடைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும். திப்பு நபவியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத கொண்டு போய் சேர்க்கணுன்ற இந்த மாதிரி பல விஷயங்களை ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதில் ஆர்வம் மிக்கவங்க. அல்லாஹ் அவருடைய எல்லா விதமான ஆர்வங்களையும் அல்லாஹ் கபூல் செய்யணும். நம்முடைய சிறிய அழைப்பு ஏற்று நாங்களும் ஃபோன் பண்ணி முறையான முறையில் அழைப்பு கொடுக்கல, நம்முடைய பொறுப்பு மாணவர்கள் பெரிய மாணவர்கள் அழைப்பு கொடுத்தோன்னு ஹஸரத் அவங்க வருகை தந்து தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஒரு அற்புதமான பயானை செய்தார்கள். இப்படி தான் ஒரு ஆலிம் அப்படின்றவங்க இருக்கணும். அதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு தவறான தாங்களே ஒரு கற்பனையோடு தவறான சிந்தனைகளோடு எத்தனையோ இன்றைக்கு நாம் பார்க்குறோம். தப்பாக அவங்களே விளங்கிக்கிறது. ஒரு 3 லீவுக்கு முன்னாடி ஒரு ஆலிம் பெருந்தகையை ஒரு பயானை கூப்பிட்டுருந்தோம். இப்போ பயான் செய்ய வந்து ஆலிம் பெருந்தகை என்ன செஞ்சாங்கன்னா அவங்களா ஒரு தப்பாக விளங்கிக்கிறாங்க. வந்துட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா,
மாணவர்கள்ட்ட ஒரு ஹதீஸை சொல்லி, இந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு இந்த ஹதீஸ் தெரியுமா, அதாவது இங்கே யாருமே ஒழுங்காக ஓதாத மாதிரியும் அவர் இன்னும் எல்லோரும் ரோட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி அவர் ஒரு கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறார். கற்பனை பண்ணிட்டு வந்து உங்களுக்குலாம் இது தெரியுமா அப்படின்னோடனே அந்த ஹதீஸ் சொன்னால் எல்லா பசங்களும் சேர்ந்து அழகாக சொல்லிட்டாங்க. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்படி என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களா தவறான முறையில் கற்பனை செய்து கொண்டு ஒரு ஊக்கம் இல்லாமல், அசத் அவங்க அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஊக்கமான முறையில் பெரிய மாணவர் அழைச்சோன்னு அவங்களுக்கு வந்து 4 விஷயங்களை சொல்லி, பயானுக்கு போனக்கூடிய இடத்துல வந்து எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி ஓதி முடிக்கணும் அப்படின்லாம் ஊக்கம் தரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும்போது அல்லாஹு தஆலா அவருடைய சேவைகளை பொருந்திக்கணும். இன்னும் மென்மேலும் அந்த மனம் தோய்வு அடையாமல், இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் தீனுடைய பணியில் இருக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் தொடர்ந்து அவங்க தீனுடைய ஹிதுமத்தில் இருக்கணும், பல சேவைகளை செய்யணுன்றது இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் மனப்பூர்வமாக அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த பயான் நிகழ்வை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நபிமார்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹுவை மட்டுமே சார்ந்து அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றதை போன்று அதை சொன்னாங்கல்ல, எப்போ அல்லாஹ்வுடைய உதவி வரும்ண்டு, அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்மளும் அப்படி தான் ஒரு காலத்தில் இந்த மதரசா இருந்துச்சு. 2018 முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் அதுக்கு அடுத்த காலங்களில் வந்து கடுமையான கஷ்டங்கள்லாம் ஏற்பட்ட காலம் உண்டு. அரிசிக்கு கூட வழி இல்லாத காலம் உண்டு. சாப்பாட்டுக்கு மத்தியானம் அரிசி தேவைப்படும், காலையில் அரிசி இருக்காது. எப்படியாவது ஒன்று ஏற்பாடு பண்ணக்கூடிய ஒரு காலம் உண்டு. வாரம் கறி போடலைன்னா கறிக்கு வழி இல்லாத காலம் உண்டு. அப்போல்லாம் நம்ம எதிர்பார்த்தது உண்டு, மத்தா நஸ்ருல்லா, அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும் அப்படின்னு என்ன செய்வோம், இந்த பெரிய மாணவர்களுக்காக தெரியும். ஏன்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கிராஸ் ஆன மாணவர்களாக தெரியும் எப்போ அல்லாஹ்வுடைய உதவி வரும் அப்படின்லாம் எதிர்பார்த்த காலம் போய் மாஷா அல்லாஹ் இன்றைக்கி அல்லாஹு தஆலா எல்லாருடைய துவா பரக்கத்தில் அல்லாஹ் நம்மளை சிறப்பாக வச்சுருக்கிறான். இது கூட நம்ம குறையாக நினச்சிடக்கூடாது. அல்லாஹு தஆலா மற்ற மதரசாக்களை விட பல விதத்தில் நமக்கு அல்லாஹ் சிறப்பான பில்டிங் வசதியை, நல்ல உணவு அமைப்புகளை, நல்ல ஒரு கட்டமைப்பு அல்லாஹ் கொடுத்துருக்கான். சின்ன சின்ன குறைகள் அப்படின்றது யதார்த்தமாக எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது. அதையும் நிவர்த்தி செய்யக்கூடியவர்களாக இன்னும் சிறப்பான முறையில் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் நல்ல தர்பியத்திலையும் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு சிறந்த அரபு கல்லூரியாக இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கம்மம் அத்தாய் அரபிக் கல்லூரி உருவாகுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. முழுக்க நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கா, நமக்கு ஒரு சிரமம் இருக்கா, நபிமார்கள் எப்படி அல்லாட்ட முறையிட்டாங்களோ, அல்லாட்ட உதவி கேட்டாங்களோ, அப்படிப்பட்ட உதவி தேடக்கூடியவர்களாக நபிமார்களுடைய வாரிசாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் துவா செய்து கொண்டவனாக இன்ஷா அல்லாஹ் இத்தோடு நிகழ்வு நிறைவு பெறுகிறது. அசதவுடைய சிறிய துவாவோடு நிகழ்வு நிறைவு பெறும். இன்ஷா அல்லாஹ் முடித்தோன்னே இஷாவுடைய ஜமாத் நடைபெறும். அதற்கு பிறகு அனைத்து மாணவர்களும் சாப்பிட செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைருல் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام. وحينا ربنا بالسلام وتباركت وتعاليت وتعظمت وتقدست يا ذا الجلال والإكرام. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. رب أني مسني الضر وأنت أرحم الراحمين. يا الله கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ்வே, எங்கள் பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. மன்னிப்பை விரும்பக்கூடியவனே யா அல்லாஹ், எங்களுடைய உற்றார் உறவினர்கள், உஸ்தாதுமார்கள், ஷேഖமார்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள், முஸ்லிமான ஆண் பெண் அனைவரையும் மன்னித்து அருள் செய்வாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், எங்களுடைய தாய் வழி தகப்பன் வழி முன்னோர்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் ஒன்று கூடியதை ஏற்றுக்கொள்வாயாக. என்ன நோக்கத்திற்காக இந்த மஜ்லிஸ் ஒன்று கூட்டப்பட்டதோ யா அல்லாஹ், அந்த நோக்கத்தை கபூல் செய்து கொள்வாயாக. கருணையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், மென்மேலும் நல்ல சபைகளிலே நல்ல மஜ்லிஸுகளிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எங்கள் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான மஜ்லிஸாக இந்த மஜ்லிஸை ஆக்கி வைப்பாயாக.
யா அல்லாஹ் கருணையுள்ள ரஹ்மானே, இந்த கல்வி நிறுவனம் கியாமத்து வரைக்கும் யா அல்லாஹ் எந்த தங்கு தடையும் இல்லாமல் தொங்கு தொய்வுகள் இல்லாமல் சிறப்பாக நடந்தேறுவதற்கு கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் பயனுள்ள ஆலிமே ரப்பானிகளை தொடர்ந்து யா அல்லாஹ் சமூகத்திற்கு அர்ப்பணிக்கக்கூடிய பணிகளை செய்து கொண்டே இருக்க கிருபை செய்வாயாக. அதற்கு தேவையான எல்லா உதவிகளையும் உன்னுடைய மறைமுகமான ஹசானாவிலிருந்து இறக்கி தந்தல் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ் மதரசாக்களை பாதுகாப்பாயாக, தீனுடைய அடையாளங்களை பாதுகாப்பாயாக, ஆலிம் உலமாக்களை பாதுகாப்பாயாக, ஹாஃபில்களை பாதுகாப்பாயாக. கருணையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய மௌத்து வரை தீனுடைய பணிக்காக யா அல்லாஹ் எங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு கிருபை செய்வாயாக. எங்களை கொண்டு தீனுடைய பணிகளை நீ வாங்கிக் கொள்வாயாக. யா அல்லாஹ் தீனுக்காக எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, இந்த உலகத்தையும் எங்களுக்கு அழகாக்கி வைப்பாயாக, ஆகிரத்தையும் எங்களுக்கு வெற்றியாக்கி வைப்பாயாக. கருணையுள்ள ரஹ்மான், யா அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் தனிப்பட்ட ஆசைகளும் தேவைகளும் இருந்து கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ் அவற்றையெல்லாம் நீ அறிகிறாய். யா அல்லாஹ் உலகத்தில் எந்த மனிதனிடத்திலும் முறையிட முடியாத ஆசைகளும் தேவைகளும் இருந்து கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களிலே ஏதோ ஒரு உள்ள குமுறல் இருந்து கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ் அவற்றையெல்லாம் நீ அறிகிறாய். யா அல்லாஹ் அவற்றையெல்லாம் சரி செய்து வைப்பாயாக. எங்களுடைய உள்ளங்களுக்கு நிம்மதியும் சலாமத்தையும் தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா ஹாஜாத்துகளையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றி வைப்பாயாக. நோய் நொடி இல்லாத ஆஃபியத்தான நீண்ட ஹயாத்தை நசீபாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் பயனுள்ள வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கையை ஆக்கி தந்தல் புரிவாயாக. இந்த சிறிய துஆவை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டினாலும் தனிப்பெரும் கருணையின் பொருட்டினால் ஏற்றுக்கொண்டு கபூல் செய்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل وسلم.